பாருங்க இருக்கு. இந்த அட்டவணை நாங்க தான் கம்ப்ளீட் பண்ணது. இது கூடாக புடைக்கல விடயங்கள், ஒட்டுக்கல விடயங்கள், வல்லூர் கல விடயம் சம்பந்தமாக பரிபூர்ண ஒரு விளக்கம் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி சிக்கலான நிலையிலேயமான கால் உரியம் சம்பந்தமான விடயங்கள் தெரியும். கொஞ்சம் திருப்பி பார்த்து கொள்ளுங்க, நோட்டால குறிச்சு கொள்ளுங்க, சிம்பிளா இருக்கும் படிக்க. ஸோ அடுத்து நாங்க பார்த்து மேலணி இலையம், தொடுப்பு இலையம், தசை இலையம், நரம்பு இலையம் என்று 4 வகையான இலையங்கள் பத்தி பார்க்கப்படுது இங்க. அந்த வகையில மேலணி இலையங்கள் சம்பந்தமா நாங்க பார்த்து முடிச்சிருக்கிறோம். மேலணி என்றால் எங்களோட உடலின் உட்புறமாகவும் சரி வெளிப்புறமாகவும் சரி போர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இலையம் மேலணி இலையம். எங்களோட உள்ளாகவும் சரி வெளியாகவும் சரி. ஸோ இந்த வெளியேண்டா அந்த தோலுக்கு மேலால மேற்றோல், இந்த மேற்றோல் தோலுக்கு மேலால இருக்கிறது மேற்றோல்னு சொல்லும். அது ஒரு மேலணி இலையம். அது பாதுகாப்பு செய்து உங்களுக்கு தெரியும். நுண்ணங்கிகள், பிற பொருட்கள், தூசு துணிக்கைகள் பாதுகாப்பு கொடுக்குது. அதே மாதிரி எங்களோட உள்ளுறுப்புகளை சுற்றி நாக்கு மூக்கு குழியில படலமாக இருக்கிறதால சுவையை உணர்றது, மனத்தை உணர்றது, அதாவது தூண்டலை பெறல்னு ஷார்ட்டா சொல்லலாம். அதே மாதிரி இறைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய மேலணி உணவாக துறிஞ்சல் வேலையை செய்யும். அதே மாதிரி சுரப்பிகள்ல இருக்கக்கூடிய மேலணி சுரக்கும். சிறுநீரகத்தில் காணப்படும் மேலணி வடிகட்டல் தொழிலை செய்யும். ஸோ சிம்பிளா பார்த்துக்கோங்க, இது படிச்சது ஆல்ரெடி. அடுத்து இந்த மேலணி இலையத்தின் போட்டோ நாங்க பார்த்து இந்த பாருங்க இருக்கு. இந்த மேலணி இலையங்களில் உள்ள களங்கள் மிக நெருக்கமாக அடித்தள மென்சவின் மீது அடுக்கப்பட்டிருக்கும். இந்த கீழே உள்ள மென்சவுக்கு பேர் அடித்தள மென்சவு, அது மீது அடுக்கப்பட்டிருக்கும். இந்த அடித்தள மென்சவிற்கு தான் குருதி விநியோகம் செய்யப்பட்டிருக்கும். களங்களுக்கு குருதி வழங்கப்படாது. அப்ப நீங்க சப்போஸ் இந்த களங்களை கொஞ்சம் காயப்படுத்தினீங்கன்னா ரத்தம் வராது. மேலே நிலையத்தில் உள்ள களங்கள் காயப்படுத்தப்படும் போது ரத்தம் வராது. காரணம் என்றா குருதி வழங்கப்படலை. ஆனால் அதை நாங்கள் காயப்படுத்தும் போது வலிய உணர்வோம். ஏனென்றா நரம்பு முடிவிடங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதான் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. கிட்ட 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 நெருக்கமா இருக்கு களங்கள். களங்கள் எல்லாம் மேல் அடித்தள மென்சவில அடுக்கப்பட்டு இருக்கு. குருதி வளங்கள் இல்லை, ஆனால் நரம்பு வளங்கள் உண்டு. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நாங்க கடந்த கிளாஸ்ல பார்த்ததான் வேகமா கொண்டு போறேன். கடந்த கிளாஸ்ல பார்த்தது இதெல்லாம். பிறகு நாங்க பார்த்ததுல தொடுப்பிலையம். தொடுப்பிலையம் பேசப்பட்டதா எனக்கு ஞாபகம் இல்லையே. நாங்க தொடுப்பிலையம் டிஸ்கஸ் பண்ணிட்டோமா? சோ தொடுப்பிலையம் என்பது பல்வேறு அங்கங்கள் இலையங்களை தொடுப்பதுடன் ஆதாரம் வழங்கும் இலையம். கேட்கலாம் தானே, தொடுப்பிலையம் என்றால் என்ன என்றால் எல்லா அங்கங்களையும் எல்லா இளையங்களையும் தொடுப்பது. தொடுப்பது என்றால் ஒரு கம்யூனிகேட் பண்றது, ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறது, தொடர்பு ஏற்படுத்துறது. தொடுப்பதுடன் ஆதாரம் ஒரு உறுதியை வழங்கக்கூடிய இலையங்கள் தொடுப்பிலையங்களாக கருதப்படும். பல்வேறு அங்கங்கள் இலையங்களுக்கு இடையில் தொடுப்பதும் ஆதாரம் வழங்குறது தொடுப்பிலையம். சோ எங்களோட உடல்ல 4 வகையான தொடுப்பிலையங்கள் பத்தி சொல்லப்படுது. ஒன்று குருதி. எங்களோட உடம்புல இருக்கிற குருதி ஒரு தொடுப்பிலையம். உங்களுக்கு தெரியும், குருதி உடல் முழுக்க ஓடுது. ஆக எல்லா அங்கங்கள் இலையங்கள் களங்கள் எல்லாத்தையும் சந்தித்து வரும். ஆக எல்லாத்தையும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துது. ஆகவே குருதி ஒரு தொடுப்பிலையம். கசி இலையம். கசி இலையம் கடந்த கிளாஸ் பேசிட்டு இருந்த இந்த காதும் மூக்கும் கசி இலையம். இப்போ கசி இலையம் என்பு போல கொஞ்சம் ரஃபாவும் இருக்கும், தசை போல கொஞ்சம் பிளெக்சிபிளாகவும் இருக்கும். இப்ப தசை என்றா ரொம்ப சாஃப்டா இருக்கும், என்பண்டா கடினமா இருக்கும். ஸோ இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த காதை பிடிச்சு பாருங்க, என்பு மாதிரி ஓரளவு இறுக்கமாகவும் தசை போல கொஞ்சம் மென்மையாகவும் இருக்கு. ரெண்டும் கலந்த நிலைமையில காணப்படும். இதுதான் கசி இலையம். காதும் புறக்காது சோனையும் எங்களோட மூக்கும் தான் கசி இலையம். அதே மாதிரி என்பு, எங்களோட உடல் முழுக்க என்புகள் காணப்படுது. உங்களுக்கு தெரியும், என்புகள் உடம்புக்கு ஒரு ஸ்ட்ராங்க ஆதாரத்தை வழங்குறதாக அமைகின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த தோலின் கீழான ஒரு தொடுப்பிலையம்டா எங்களோட உடம்பு பிள்ளைகள் முழுக்க என்புகளால் ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா. அகவன் கூடுன்னு சொல்லுவோம். உள்ளுக்கு இருக்கிற என்பு கூடு அகவன் கூடு. சோ இந்த என்புகள் இருக்கு. என்புக்கு மேல தசை காணப்படுது. இந்த தசைக்கு மேல இந்த ஒரு போர்வை போல இருக்குது இந்த தொடுப்பிலையம், தோலுக்கு கீழான தொடுப்பிலையம். சரி, இப்போ உண்மையில எங்களோட உடம்புல தோல் இருக்கு. தோலை எடுத்தோம்னா அதுக்கு கீழே ஒரு போர்வை மாதிரி ஒன்று இருக்கு. அப்ப அதுவும் ஒரு தொடுப்பிலையம், தோலுக்கு கீழான தொடுப்பிலையம். சோ 4 தொடுப்பிலையங்கள் இருக்கு. இந்த 4ல இந்த குருதி மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏனண்டா இந்த தோலுக்கு கீழானது என்புகள் கசியிலையம் எல்லாம் திண்ம மாதிரியான பொருட்கள், திண்ம மாதிரியான அமைப்புகள்.
பட் இந்த குருதி பாருங்க திண்மமாக இல்ல, அது ஒரு திரவ நிலையில் இருக்கக்கூடியது, ஒரு கரைசலா இருக்கு இல்லையா, திரவ நிலையில் காணப்படுது. ஆக இந்த தொடுப்பிழையங்களை கொஞ்சம் டிஃபரெண்டான தொடுப்பிழையம் வந்து எங்கட குருதி. சோ குருதியை பொறுத்தவரையில அதுல ஸ்பெஷல் இருக்கு என்னண்டா, இந்த தொடுப்பிழையங்களை பாருங்க பிள்ளைகள், என்பு நார்கள் என்று சொல்லுவாங்க. என்பு நார், நார்களால் ஆனது, நாற்களங்களால் ஆனது. கசீலேயமும் நாற்களங்களை கொண்டது. இந்த தோலுக்கு கீழானதும் நார்களை கொண்டது. பட் குருதியில் நார்கள் இல்ல. இப்ப நீங்க ரத்தத்தை பிடிச்சு பார்த்தா நார் இருக்காது. ஆனால் நார் வரும் எப்பண்டா, ரத்தம் உறையும் போது நார்கள் தோன்றும். நாங்க பின்னாடி படிப்போம், மனித குருதி சுற்றோட்ட தொகுதியில இருக்கு, அந்த நேரம் பார்க்கலாம். ரத்தம் உறையும் போது நார்கள் தோற்றம் பெறும். நான் அது விளங்கப்படுத்துறேன் நாங்க டீட்டெயிலா, சரியா? அப்போ குருதியில் நார்கள் என்ற ஒரு அமைப்பு இல்ல, ஆனால் உறையும் போது நார்கள் உருவாகுது. அதே போல குருதி களங்களினால் அதன் தாயம், தாயம் அதன் பதார்த்தங்கள் சுரக்கப்படுறது இல்ல. அது ரெண்டும் கொஞ்சம் டிஃபரெண்டான விஷயம். இந்த குருதியின் ஸ்பெஷாலிட்டி பார்த்துக்கொள்ளுங்க. தொடுப்பிழையத்துல 4 இருக்கு. இந்த 4லையும் கொஞ்சம் வேறுபட்டது வந்து இந்த குருதி. எந்த வகையில வேறுபட்டதுண்டா, ஒன்று களங்களினால் தாயம் சுரக்கப்படாது, இன்னொன்று நார்கள் இருக்காது, உறையும் போது நார்கள் வரும். இந்த கடுமையா காயம்பட்ட அனுபவம் இருந்திருந்தா உங்களுக்கு இந்த நார் வாரத்தை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, சரியா? மிகப்பெரிய காயங்கள் பட்டு ரத்தம் வெளியேறி கொண்டிருக்கும் போது ரத்தம் உறையும். ரத்தம் உறைஞ்ச பிற்பாடு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நார்கள் போல தென்படும். உறையும் போது நார்கள் தோன்றும். அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த குருதியின் தொழில் என்ன அப்படிங்கிறத நாங்க பார்க்கணும். அப்போ இது கிரேட் 9லையும் படிச்சிருக்கோம், பட் ஞாபகம் இருக்காது. குருதியின் தொழில் சில இலவா சொன்னோம்னா கொண்டு செல்லல். ஒன் வேர்ட்ல சொல்றதா கொண்டு செல்லல். எங்க உடம்புல என்னென்ன எங்கெங்க போகணுமோ அவ்வளவையும் கொண்டு போறது இந்த குருதியின் பிரதான தொழில். நாங்க படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உணவு சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இருக்கிறீங்கடா உணவு முழுக்க சமிபாடு அடைந்த பிற்பாடு குருதியோட கலந்து களங்களுக்கு கொண்டு செல்லப்படும். சொல்றது விளங்காட்டி கேளுங்க, அது சின்ன கிளாஸ்ல படிப்பிச்சனால்தான் வேகமா சொல்லிட்டு போறேன். சோ அப்ப நாங்க உணவு சாப்பிடுற உணவு இருக்கு, காசு உதாரணமா சோறு சாப்பிட்டீங்கன்னா சோறுல இருக்கிறது மாப்பொருள். அந்த மாப்பொருள் சமிபாடு அடைஞ்சி இறுதியாக குளுக்கோஸாக மாறும். அந்த குளுக்கோஸ் முழுக்க ரத்தத்தோட கலந்து குருதியோட கலந்து களங்களை நோக்கி பயணிக்கும். நாங்க படிப்பிச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு இதான் எங்களோட களம்னு வச்சுக்கொள்ளுங்களே, இதான் எங்களோட வாய்க்குழி. வாயில நீங்க உணவு உண்ட போடுறீங்க, வாயிலிருந்து அப்படியே தொண்டை, இறைப்பை, குடல்களுக்கு போக முழு உணவும் சமிபாடு அடைஞ்சிடும். சமிபாடு அடைந்த உணவை அகத்துறிஞ்சிறதை யாருண்டா குருதி. அவர் ரத்தம் அகத்துறிஞ்சு கொண்டு வரும், எங்க களங்களுக்கு கொண்டு வந்து களங்களுக்கு வழங்கும். அதே மாதிரி களங்கள்ல இருந்து வெளியாகக்கூடிய கழிவுகளையும் எடுத்துட்டு போறது யாருண்டா இதே குருதி தான். அப்போ பாருங்க, உணவை கொண்டு வருது, கழிவுகளை எடுத்துட்டு போகுது. ஆக பொதுவா சொன்ன கொண்டு செல்லல் ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி. வாகனங்களுக்கு தானே டிரான்ஸ்போர்ட் வாகனங்கள், போக்குவரத்து மாதிரி தான் எங்களோட ரத்தம் திண்ட வேலை. ஒரு களத்துக்கு போறதும், களத்துக்கு தேவையான பதார்த்தங்களை வழங்குறதும், அங்கிருந்து தேவையில்லாத பதார்த்தத்தை எடுக்கிறதும் இந்த குருதியோட வேலை. அதான் கொண்டு செல்லல்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, போசனை பதார்த்தம் ஏண்டா நாங்க சாப்பிட குளுக்கோஸு, அமினோமிலம், கிளிசரோல் கொழுப்பமிலம், இவைதான் போசனை பதார்த்தம். சுவாச வாயுக்கள் என்றா ஆக்சிஜனும் கார்பனீர் ஆக்சைடு. நீங்க மூச்செடுக்க ஆக்சிஜன் உள்ள போய் ரத்தத்தோட கலந்து அந்த குருதியில இருக்கக்கூடிய செங்குருதி சிறுதுணிக்க படிப்போம், அதான் எடுத்துட்டு போகும் அந்த ஆக்சிஜன் வாயு. ஓமோன்களை கொண்டு செல்லுது, கழிவுகளை கொண்டு போகுது. இப்போ இதுதான் கொண்டு செல்லல். இரண்டாவது தொழில் பாருங்க, பாதுகாப்பு. எங்கிருந்து பாதுகாப்பு வழங்கணும் கேட்டா, எங்களோட உடம்புக்குள்ள புகக்கூடிய நுண்ணங்கிகள்ல இருந்து பாதுகாப்பு பெறணும். நான் பேசியிருப்போம் நினைக்கிறேன். உதாரணமாக நீங்க இப்போ ஒரு திறந்த கடைகள்ல ஏதாவது வாங்கி சாப்பிடுறீங்கன்னு, இந்த இதை வச்சு விளக்கப்படுத்துறேன். அப்படிங்க திறந்த வெளியில ஒரு உணவை எடுத்து சாப்பிடுறீங்க, வாயில போட்டு மெல்லும் போது வாயில இருக்கக்கூடிய உமிழ்நீரில் இருக்கக்கூடிய ஒரு கூறு இருக்கு, லைசோசைம் பேர் தேவையில்லை. அந்த வாய்க்குழியில இருக்க உமிழ்நீரால அந்த சாப்பாட்டில் இருக்க நுண்ணங்கி அழிக்கப்படும். சப்போஸ் அந்த நுண்ணங்கி தப்பி பிழைச்சா அப்படியே தொண்டையினோட எங்கட இறைப்பைக்கு போயிடும். இறைப்பையில பாத்தீங்கன்னா மிக பாரிய அளவான அமிலங்கள் காணப்படுது. அமிலம் எப்படியும் அந்த நுண்ணங்கியை அழித்திடும். சப்போஸ் அந்த அமிலத்தினும் தப்பித்தா ஒரு மாதிரியாக குருதிக்கு போகும். பாருங்க எவ்வளவு சவால்களை தாண்டி வரணும் என்று பாருங்க. அப்ப குருதிக்குள்ள போகும்.
குருதிக்குள்ள புகுந்தாலும் குருதியில் அந்த நுண்ணங்கியை அழிப்பதற்கு பதார்த்தங்கள் காணப்படுது. வெண்குருதி சிறுதுணிக்கை என்று சொல்லுவோம். WBC, வெண்குருதி சிறுதுணிக்கை, ஒயிட் பிளட் செல் என்று சொல்லுவோம். தமிழ்ல வெண்குழியம் அல்லது வெண்குருதி சிறுதுணிக்கை என்று சொல்லுவோம். அவை என்ன செய்யும்? அந்த நுண்ணங்கியை எவ்வாறு சரி குருதியில போட்டு அழித்து விட்டுரும். அவ்வாறு சப்போஸ் ரத்தத்தையும் தாண்டி எங்கட களங்களை அந்த நுண்ணங்கி அடைஞ்சாதான் மிக பாரிய அளவுல நோய்களை நாங்கள் எதிர்கொள்றோம். அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. சோ அப்ப நுண்ணங்கிகளிடமிருந்து எங்களோட உடலை பாதுகாக்கிறதும் குருதியின் இன்னொரு தொழில். மூன்றாவது ஓர் சீர்திருத்த நிலையை பேணுதல். அது என்னங்கிறத நான் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகே. அப்ப குருதி சம்பந்தமா பேசணும்டா, எங்களுடைய குருதியை பொறுத்த வரையில உங்களுக்கு தெரியும் சிவப்பு நிறம். உங்களுக்கு தெரியும் எங்களோட குருதியை நாங்க ஒரு குழாயில எடுத்தோம்டா, குழாயில எடுத்து வச்சோம்டா, குறுகிய நேரத்துல கீழே ஒரு சிவப்பு நிற பகுதிகள் அடியில படிகிறதுடன் மேல ஒரு மஞ்சள் நிற திரவம் காணப்படும். அதாவது உங்களோட இந்த ஆடைகளுக்கெல்லாம் நீளம் போடுவீங்க தானே, உங்களோட பாடசாலை சீருடைகளுக்கு நீளம் போடுவீங்க. போட்டுட்டு அந்த தண்ணியை வச்சு பாத்தீங்கன்னா அப்படி ஆடாம செய்யாம அந்த பக்கெட்ல வச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா அந்த நீளம் கீழே படிஞ்சு நிற்கும். அவ கீழே டார்க் ப்ளூ இருக்கும். அந்த நீர் மேற்பரப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ குறைஞ்சு ஒரு லைட் கலரா தெரியும். பார்த்திருந்தா தெரியும் அனுபவம். அந்த மாதிரி எங்களுடைய இரத்தத்தையும் ஒரு குழாயில பிடிச்சு ஆடாம செய்யாம கீழே ஒரு டார்க் சிவப்பு நிற பகுதி படிகிறதோட காட்சி அளிக்கும். பாருங்க, எங்களுடைய ரத்தம் சிவப்பு நிறம். ஆனால் ஒரு இடத்துல களஞ்சியப்படுத்திக்க கீழே சிவப்பும் இங்க படிஞ்சிருக்கிறது சிவப்பா இருக்கும், மேல மஞ்சள் நிற திரவம் காணப்படும். உங்களோட ப்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. நீளம் கரு நீளம் கீழே படிய மேல கொஞ்சம் லைட் ப்ளூ இருக்கும் தானே, அந்த மாதிரி. சோ இந்த கடும் சிவப்பு பகுதிக்கு பெயர் சிறுதுணிக்கை. படிப்பிப்போம் திரும்ப திரும்ப மனித சுற்றோட்ட தொகுதியின் ஒரு பாடம் இருக்கு, அங்க படிப்போம். இருந்தாலும் இங்க இருக்கு, அதான் சொல்லிடுறேன். சிறுதுணிக்கை. இந்த மேல இருக்க திரவ பகுதிக்கு பெயர் திரவ விளையம். திரவ பகுதிக்கு பேர் திரவ விளையம். அப்போ இந்த சிறுதுணிக்கை என்பதுதான் பிள்ளை 3 சிறுதுணிக்கைகள் இருக்கு. ஒன்று ஆர்பிசி, டபிள்யூபிசி, இன்னொன்று சிறுதட்டு. டீட்டெயிலா படிப்பிப்போம் பின்னாடி, இருந்தாலும் லைட்டா சொல்லிடுறேன், பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் இருக்குதானே. ஆர்பிசி என்றா செங்குருதி சிறுதுணிக்கை, டபிள்யூபிசி என்றா வெண்குருதி சிறுதுணிக்கை, சிறுதட்டா சின்ன சிறுதட்டுகள். இந்த செங்குருதி சிறுதுணிக்கையோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களோட உடம்புல ஆக்சிஜன் வாயுவை கொண்டு செல்லல். அதாவது நீங்க மூச்செடுக்கிறீங்க தானே, சுவாசிக்கிறீங்க. மூச்செடுக்க வழி அப்படியே போய் உங்களோட நுரையீரல்ல நிரம்புது. நுரையீரல்ல நிரம்புற வாயுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு களங்களை நோக்கி பயணிக்கிறதா இந்த செங்குருதியோட வேலை. அப்ப இந்த செங்குருதியில ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னு கேட்டா, நாங்க படிச்சிருக்கிறோம் கிரேட் 10ல களங்கள் என்றால் கரு இருக்கும் என்று படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? களங்களில் கரு காணப்படும் என்று படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த செங்குருதி சிறுதுணிக்கையில் இது ஒரு செங்குருதி களம். பட் இந்த களத்துல கரு இல்லை. ஏனென்றால் அதிகமான ஆக்சிஜனை இதுல எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக இந்த களத்தில் கரு இல்லை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது படிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி. விலங்கு களங்களில் அல்லது மனித களங்களில் செங்குருதி களத்தில் கரு இல்லை. கட்டாயம் பார்த்துக்கோங்க. தாவர களம் ஏதாவது படிச்சதா? அப்படி கரு அற்ற தாவர களம் பாப்போம். கரு அற்ற தாவர களம், கரு இல்லாத தாவர களம் பகுதி ஒன்று வீணா இது படிப்பிச்சது. நெய்யரி குழாய். நெய்யரி குழாய் எங்கு வரும்? நெய்யரி குழாய், நெய்யரி குழாய் எங்கு வருது? எந்த பகுதியில் வருது? மறந்துட்டீங்களா? உரிய இலையம். அந்த உரிய இலையத்துல உள்ள நாங்க படிச்சோம். உரிய இலையம் என்பது சிக்கல் நிலை இலையம், பல களங்களை கொண்டது. பல வகையான களங்களை கொண்டது.
அதுல ஒன்றுதான் நெய்யரி. அந்த நெய்யரி குழாய் களத்துல கரு இல்ல, எழுதி வைங்க, நோட் எழுதிருப்பீங்க, கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தாவர களத்துல நெய்யரி குழாய் களத்துல கரு இல்ல, விலங்கு களம் மனித களத்துல வந்து செங்குருதியும் கரு இல்ல, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப செங்குருதி களத்தின் வேலை ஆக்சிஜனை கொண்டு செல்லல். இந்த வெண்குருதி WBC வெண்குருதியின் வேலை நுண்ணங்கியை பிடித்து அழித்தல். அதான் ரெண்டாவது வந்திருக்காங்க, பாதுகாப்பு. இந்த சிறுதட்டின் வேலை காயம்பட்ட பிற்பாடு ரத்தத்தை உரைய செய்யறது அந்த சிறுதட்டின் வேலை. அப்ப அந்த சிறுதட்டுக்குள்ளதான் அந்த நார்கள் இருக்கும். இந்த நார் என்று சொன்ன சிறுதட்டு உடைஞ்சி, அது ஒரு பெரிய டெக்னிக் உண்டு, லைட்டா சொல்லி தரலாம். இப்போ காயம்பட்டதுண்டா, சரியா, காயம்பட்டதுண்டா வெட்டுப்பட்டதுண்டா ரத்தம் உடைச்சிட்டு வெளியே போகும். வெளியே புஞ்சி நொறுங்கும், சரியா. அந்த சிறுதட்டுகள் ஒன்றோடு ஒன்று அடிபட்டு உடை காயம்படைக்க எந்த கையில இப்படி வெட்டுப்பட்டதுண்டா ரத்தம் வெளியே வரும். ரத்தம் வெளியே வரும்போது அந்த சிறுதட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதுனா உடையும். உடைஞ்சோன அந்த நார்கள் தோன்ற ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த நார்கள் என்ன செய்யும்னா அந்த காயத்துல அப்படி அந்த பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போனோம்டா பாருங்க, காயத்துக்கு எல்லாம் தேய்ச்சி துப்புர பண்ணி விட்டு ஒரு ஒரு கோஸ் வைப்பாங்க. கோஸ் தெரியுமா? கோஸ் வெள்ளை நிறத்துல ஒரு இப்படி 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 கிட்ட கிட்ட இருக்கும். கோஸ் வச்சுதான் இப்படி பேண்டேஜ் பண்ணுவாங்க. கோஸ் என்றா இது கோஸ், அந்த வளை மாதிரி இருக்கும் ஒரு வெள்ளை நிறம், அதை அப்படி வச்சுதானே மருந்து சுத்துவாங்க, அப்படி கவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோஸ் மாதிரி நார்கள் அப்படி தோன்றிடும் அந்த காயத்துல அந்த நார்கள் தோன்றிட்டதுண்டா அந்த நார்களை தாண்டி ரத்தம் வெளியே வரையலாது. சோ அந்த நார்கள் எங்க இருக்குதுன்னா சிறுதட்டுக்குள்ள இருக்கு, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அதான் அந்த முதல்ல நான் சொன்னேன், நார்கள் காணப்படாது, குருதி உறையும் போது நார்கள் வரும் என்று சொல்லியிருந்தேன். அதான் அந்த விஷயம். ஓகே, அப்போ அவ்வளவுதான். ஆக இந்த ஒட்டுமொத்த குருதியின் வேலை ஒன்று கொண்டு செல்லல், ஆக்சிஜனை கொண்டு செல்லல், கார்பனீர் ஆக்சைடு கொண்டு செல்லல், சாப்பிட்ட உணவை கொண்டு செல்லல், கழிவுகளை கொண்டு செல்லல் என்று கொண்டு செல்லல். நீங்க கொண்டு செல்லலே நிறைய சொல்லலாம். சரண்யா, இப்போ கிளியரா இருக்குதா? கொண்டு செல்லல் கொண்டு செல்லலே பல தொழில் எழுதலாம். மண்வெள்ள முடிக்கிறதா கொண்டு செல்லல், பதார்த்தங்களை கொண்டு செல்லல், நுண்ணங்கிகளிடமிருந்து பாதுகாத்தல். மூன்றாவது ஓர் சீர்திட நிலையை பேணுதல். அந்த ஓர் சீர்திட நிலைங்கிறது என்னங்கிறத நாங்க பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு அந்த ஓர் சீர்திட நிலைங்கிற அந்த ஒரு விஷயம் வச்சுக்கொள்ளுங்க, அப்படி ஓரமா இருக்கட்டும். சரி, அந்த ஓர் சீர்திட நிலையை பத்தி ஒரு பெரிய பாடம் பின்னாடி இருக்கு, லைட்டா சொல்லி விடுறாட்டா? ஓகே, லைட்டா சொல்லி விடுவோம். ஓகே, அது என்ன ஓர் சீர்திட நிலைண்டா, இப்போ உதாரணத்துக்கு இப்ப நாங்க பார்ப்போம். சரண்யாட ஊர் எது? பதுல்ல. கேட்போம் வேற யாரு? பதுல்லண்டா பதுல்ல நூறலி எல்லாம் கொஞ்சம் கிட்ட, கொஞ்சம் பக்கம் பக்கம் தானே இல்லையா? ஃபாத்திமா, நியூ கிரேட் 11. எங்க ஊர்? சார் நான் ஃபாத்திமா லஃப்ரின் தான். ஓ, அதான் இந்த ஊர். இந்த ஊர் சார். இந்த ஊரா? சார் அம்பாறை. அம்பாறை, ஓகே, அம்பாறை. வாங்க, நீங்க கொஞ்சம் மைக் ஆன் பண்ணுங்க. அஃப்ரீன் பேச முடியுமா? அஃப்ரீன் கஷ்டமா? இல்ல சார். ஓகே, அஃப்ரீன் நீங்க அம்பாறையில இருக்கிறீங்க. நீங்க திடீரென்று விசிட் ஒன்று அடிக்கிறீங்க நூறலிக்கு. இப்ப நான் கேள்விப்பட்டேன் கடந்த வாரம்லாம் நூறலிய 8 பாக செல்சியஸ் 9 இருந்ததாக சொல்றாங்க. சரியா தெரியல, நான் தேடி பார்க்கல. சொல்றாங்க பனி எல்லாம் கொட்டினதெல்லாம் இப்ப நியூஸ்ல பார்த்தது, நான் தேடி பார்க்கல. ஓகே, அஃப்ரீன் வந்து ஒரு ட்ரிப் ஒன்றுக்காக நூறலியக்கு வாரீங்க. அப்ப நூறலியக்கு வந்த அஃப்ரீன், நீங்க நூறலியில வரும்போது உங்களை உடலால என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ரொம்ப குளிர் அடிக்கும். ஓகே, 1 மினிட், நான் எழுதி கொடுறேன். 1 மினிட். என்ன மாமா? குளிர். ஓகே, கடும் குளிராக இருக்கும். ஓகே, வேற என்ன நடக்கும் உடல் அளவில்? உடல் வெப்பநிலை குறையும்.
உடல் வெப்பநிலை குறையும் அப்படியா சரி அது எழுதுவோம் ஓ உடல் சார் வெப்பநிலை குறையும் ஓகே வேறு கடும் குளிர் சோ உங்களோட உடல் வெப்பநிலை குறையும் வேறு உங்களுக்கு நடக்கிறது விலங்குல வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அந்த டைம். ஓகே மூச்செடுத்தல் சிரமமாகும் மூச்செடுத்தல் சிரமமாகும் ஓகே குட் வேறு உடல் அளவுல கேட்கிறேன் அந்த மூச்செடுக்க கஷ்டமா இருக்கும் சரி ஓகே குளிர் அடிக்கும் உடல் வெப்பநிலை குறையும் மூச்செடுத்தல் சிரமமாகும் வேறு அவ்வளவுதானே வேற யாரும் ஹெல்ப் பண்ணுங்களே அஃப்ரின் மாதிரி வேற யாராவது நுவரலிக்கு யார் போனாலும் குளிர் அடிக்கும் நுவரலியில இருக்கவங்களுக்கும் குளிர் அடிக்கும் ஒரு உடலால வேற ஒண்ணு நடக்காதா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சார். காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு ஓகே ஓகே நான் எதிர்பார்த்த யாருமே சொல்றாங்களே நுவரலிக்கு போனா என்ன நடக்கும் உடலால என்ன நடக்கும் உடல் அளவுல என்ன நடக்கும் குளிர் கூடினதாண்டா என்ன நடக்கும் உடல் நடுங்கும். அதான் எதிர்பார்த்தேன் நடுங்கும் 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 போது உங்களோட கைகளை பாத்தீங்கன்னா என்னத்தை அவதானிக்கலாம் தோல்ல இருக்கிற மயிர்கள் எலும்பி இருக்கும். மயிர்கள் சிலிர்த்து கொள்ளும் இதெல்லாம் நடக்கும் ஏன்னு கேட்டால் இது நடக்க கூடாது எங்க உடம்புல நான் பாருங்க இருக்கு உடல் வெப்பநிலை குறைய முடியாது ஏனென்றால் நாங்கள் ஒரு இளஞ்சூட்டு குருதியை கொண்டவர்கள் பாகுபாடு பாடத்துல படிச்சிருக்கிறோம் நாங்கள் ஒரு மாறாத உடல் வெப்பநிலை கொண்டவர்கள் எங்களுடைய உடல் வெப்பநிலை அண்ணாவாக எவ்வளவு எங்களுடைய உடல் வெப்பநிலை எவ்வளவு அண்ணளவாக பேசுங்க பிள்ளையா இருந்தா பரவாயில்ல 37 பாகை செல்சியஸ் சரியா எங்களோட உடல் வெப்பநிலை அண்ணளவாக சராசரியாக 37 பாகை செல்சியஸ் நீங்க நுவரலியக்கு போனீங்கடா கடந்த வாரம் போயிருந்தா அங்க 9 கிட்டத்தட்ட 9 பாகை செல்சியஸ் இந்த வெப்பநிலை குறைவதற்கு முயற்சி செய்யும் எங்க உடம்புல இருக்கக்கூடிய வெப்பநிலை குறைய ட்ரை பண்ணும் ஏனென்றா எங்க உடம்புல உள்ள சூடு வெப்பம் வெளியேறி கொண்டு இருக்கும் ஆனால் அவ்வாறு வெளியேறினதுண்டா உடல் வெப்பநிலை குறைஞ்சதுண்டா நாங்கள் இறந்து விடுவோம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க அப்போ உடல் வெப்பநிலை குறையக்கூடாது என்பதற்கு தான் நடுங்க தொடங்கினது உங்களோட உடம்பு மயிர்கள் சிலிர்த்து கொண்டது சரியா மயிர்கள் சிலிர்த்தது உடம்பு நடுங்கினது எல்லாமே இந்த உடல் வெப்பநிலைய மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக வெளியே போக விடக்கூடாது என்பதற்கான சில நுட்பங்கள் அந்த நுட்பத்தை தான் நாங்க சொல்லுவோம் ஓர் சீர்திட நிலை நாங்க இது டீட்டெயிலா படிப்பீங்க உங்களுக்கு பிறகு ஓர் சீர்திட நிலை ஓகே இன்னொரு விளக்கம் சொல்றேன் இது ஓரளவு விளங்கினா போதும் டீட்டெயிலா தேவையில்லை இப்போ எங்கட உடற்களங்களுக்கு சக்தி தேவை என்றால் திரும்ப கேள்வியை சொல்றேன் பாருங்க எங்கட உடற்களங்களுக்கு சக்தி தேவை என்றால் என்ன தேவைப்படும் என்னத்தை வழங்கணும் எங்களுடைய உடல் களங்களுக்கு சக்தி தேவை என்றால் என்ன தேவைப்படும் களங்களுக்கு என்ன வேண்டும் என்ன தேவை எதனை கொண்டு களங்கள் சக்தியை உருவாக்கும் நாம் படிச்சது ஞாபகம் இல்லையா எங்களோட உடற்களங்கள் சக்தியை எதனை கொண்டு உருவாக்கும் ஓகே நான் இப்படி கேட்கிறேன் ஏன் சாப்பிடுறீங்க நீங்களாம் அதுக்கு பதில் இல்லையா ஏன் சைலண்ட் 11 சைலண்ட் அப்படின்ற அர்த்தமா முதலாவது பேர் சரியோ தெரியல எனக்கு அப்பானா அப்படி அப்பர்ணாவா பேர் நான் சரியா சொல்றேன்னா ஓகே 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 பேர் ஓகே அஷ்ஃபா இருக்கிறார் டிலக்ஷன் இருக்கார் தில்ருக்ஷி இருக்கிறாங்க
எங்களோட அஃப்ரின் ஃபாத்திமா நியூ கிரேட் 11 இருக்கிறாங்க. இஷ்ராக் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. கஜல் இருக்கிறீங்க. மெஷாக் இருக்கிறார். சரண்யா இருக்கிறார். பவி ரீநேம் டிவைஸ் ஹூஸ் தட் யாரு ரிசானா இருக்கிறீங்க. யோச்சானா அபிஷான் என்று நிறைய பேர் இருக்கிறீங்க. ஓகே, எனிவே கட்டாயம் பேசுங்க. பேசலண்டா உங்களுக்கு என்ன சொல்றது, சயின்ஸ் டிஸ்கஷன் தான். சரியா? ஓகே, நாங்க ஏன் சாப்பிட்றோம்டா சக்தி தேவைக்காக சாப்பிடுறோம். சக்தி எங்க கிடைக்கும்? உணவில் இருந்து கிடைக்கும். அப்ப உணவு தான் கலங்களுக்கு தேவை. என்ன உணவுண்டா? குளுக்கோஸ். அப்ப குளுக்கோஸ் தான் சக்தியாக மாற்றப்படும் எங்கட களத்துல. அப்ப குளுக்கோஸ் தேவையண்டா நாங்க மாச்சத்து சாப்பிடணும். உதாரணத்துக்கு சோறு சாப்பிடணும். நான் சொல்றேன், இலவா சொல்றேன். சோறு சாப்பிட்டீங்கடா உங்களோட கலங்களுக்கு குளுக்கோஸ் கிடைக்கும். அப்போ நான் கேட்கிறேன், உங்களோட கலங்களுக்கு எவ்வளவு குளுக்கோஸ் தேவையோ அந்த அளவுக்கு அளந்து சாப்பிட்றோமா? நாங்க கிடையாது. சரி, நீங்க சோறு சாப்பிடுறீங்க அல்லது பான் அல்லது இப்ப ரொட்டி அல்லது ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட கலங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு அளந்து சாப்பிட்றது இல்லை. நாங்க எங்களுக்கு தெரியாது. நாங்க எப்படி சாப்பிடுவோம்? என்னுடைய வயிறு ஃபுல்லாகுதான்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம். நான் எங்க வயிறு ஃபுல் ஆயிட்டா ஓகே போதும், அப்படிதான் சாப்பிடுறது நாங்க. அப்போ வயிறு ஃபுல்லா சாப்பிடும்போது எங்களோட உடலுக்கு கிடைக்கக்கூடிய குளுக்கோஸின் அளவு மிக அதிகம். குளுக்கோஸ் மிக அதிகம். அப்போ அவ்வளவு குளுக்கோஸும் எங்களோட ரத்தத்துல ஓடும். அப்ப அந்த ரத்தத்துல குளுக்கோஸோட அளவு அதிகமாக இருக்கும் பட்சத்துல அந்த குளுக்கோஸ் அளவை குறைக்க வேண்டும். அதாவது சமனாக பேணணும். சரி, ஒரு லெவல்ல மெயின்டைன் பண்ணணும். அப்ப அந்த எந்த ஒரு விஷயத்தையும் எங்களோட உடம்புல இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் அளவாக பேன்றதை தான் நாங்க சொல்லுவோம் ஓர் சீர்திட நிலை. போதும், நான் நினைக்கிறேன், ரொம்ப தேவையில்லை. ஓர் சீர்திட நிலை என்று 11ல நினைக்கிறேன். முதலாம் தவணை முடியும் போற படிப்போம். முடிய கிட்ட வரைக்கும் படிப்போம். முதலாம் தவணை முடியக்கு படிப்போம். அங்க பார்ப்போம். சரியா? ஆக குருதியின் தொழில் களத்தல், பாதுகாத்தல் மற்றும் ஓர் சீர்திட நிலையை பேணுதல். ஆக குருதியின் பிரதான 2 கூறுகள் இருக்கு. ஒன்று திரவ விடயம், இன்னொன்று குருதி களம். ஓகே, சோ இது டவுட்ண்டா கேளுங்க. ஓகே, அடுத்து தசை இலையம் படிப்பிச்சதா? நோட் போட்டிருக்கேன், விளங்கப்படுத்துறேன்னா. ஓகே, தசை இலையம் இந்த பாருங்க, இவ்வளவுதான் நோட், இவ்வளவுதான். இந்த அட்டவணை தான் உங்களுக்கு தேவை, வேற ஒன்றும் பெருசா தேவைப்படாது. இந்த பாருங்க இருக்கு மழமளப்பு தசை, வன்கூட்டு தசை, இதய தசை, கிளைகள் சம்பந்தமாக வரிகள், வரி கொண்ட தசை, வரி இல்லாத தசை, வரி கொண்ட தசை, வரி இல்லாத தசை என்று சொல்லுவாங்க. வரி தசை, வரியில் தசை என்று சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை பார்த்துக்கோங்க. வரி இல்லைன்னா வரி இல்லை. அதே மாதிரி கருக்கள், பல்கரு கொண்டது வன்கூட்டு தசை, இச்சை உள்ளது, இச்சை இன்றியது என்ற அந்த வார்த்தைகளை பார்த்துக்கோங்க. இச்சை வழி இயங்கும், இச்சை வழி இயங்கம்டா என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும். இச்சை இன்றியதண்டா என்னோட கட்டுப்பாட்டில் இல்லை, அதுவாக தானாக இயங்கும் என்று அர்த்தம். களைப்பண்டா டயர்ட் ஆகிறத பொறுத்து பார்த்துக்கொள்ளுங்க. மலமளப்பு தசை எங்க இருக்குதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. வன்கூட்டு தசை பிரச்சனை இல்லை, உங்களோட உடம்புக்கு வழி இல்லை. கை, கால், முகம் எல்லாம் வன்கூட்டு தசை. இதய தசையும் பிரச்சனை இல்லை, இதயத்துல மட்டும் இருக்கும். ஓகே, இந்த பாருங்க பல்வேறு இலையங்கள் சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாருங்க பிள்ளைகள், இது நான் கடந்த கிளாஸ்ல பார்த்தது. மேலேனி இலையம் அடித்தள மென்சவு நெருக்கமாக அடுக்கப்பட்ட களம் பத்தி பேசினோம். மேலே நிலையம் காணப்படக்கூடிய இடம் பார்த்தது. ஒரு தொடுப்பிலையும் பார்த்தோம். இந்த பாருங்க மலமளப்பு தசையோட வடிவம் பார்த்து கொள்ளுங்க. 2 தடவை இந்த கேள்வி வந்திருக்கு. மலமளப்பு தசை களத்தை வரைக. சும்மா இப்படி வரைய வேண்டியது, அப்படி போட்டுவிட்டு நடுவில் ஒரு கரு ஒன்று போட்டீங்கன்னா சரி, கொஞ்சம் அழகா அப்படி வரைகிறது. அப்படி போட்டு அப்படி ஒரு இலை மாதிரி கதிருருவான களங்கள் என்று சொல்லுவோம். இதுக்கு பேர் அவ்வளவுதான் வேறு. ஒரு கதிருருவான களங்கள். இது மலமளப்பு தசை களத்தின் வரிப்படம் பார்த்து கொள்ளுங்க. ஒரு 2 தடவை வரைய சொல்லி வந்திருக்கு பேப்பர்ல. அதே மாதிரி இது பாருங்க, கிட்ட 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 வரி கட்டப்பட்டு நிறைய கருக்கள் இருக்கு. பாருங்க நிறைய கருக்கள் இருக்கு, பல கருக்கள் காணப்படுது. ஆக பல கருக்கள் இருக்கக்கூடிய இந்த களத்துக்கு பேர் வன்கூட்டு தசை இலையம். அதே மாதிரி இந்த கிளைத்து போன கிளைகள் இருக்குமாக இருந்தால் அது இதய தசை. இன்னொன்று ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, இந்த இதய தசையில் இடைபுகுந்த வட்டத்தட்டு காணப்படும். இந்த பாருங்க, ஒரு தசை இலையம் அப்படியே ஒரு தசைக்களம் வர இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் விளங்குதா? ஒரு ஜாயிண்ட் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட், இந்த பாருங்க இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட், அடுத்த ஒரு ஜாயிண்ட் வரும். இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கு பாருங்க. இதுக்கு பெயர்
இடை புகுந்த தட்டு, இடையில இருக்கிற ஒரு ஒரு பிரிசுவர் மாதிரி இடையில இருக்கிற தட்டு. சோ இந்த இடைத்தட்டு எங்க இருக்கும்டா? இதே தசையில இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. இதுவும் ஒருவரோட பேப்பர்ல கேள்வியில வந்த விஷயம். சரியா? அப்ப இந்த படங்களை டீட்டெயிலா பார்த்துக்கொள்ளுங்க. படங்களை ஒப்பிட்டு கேள்விகள் நிறைய வரும். ஓகே, இதுவும் பார்த்துட்டோம். சோ அடுத்து நாங்க இன்றைக்கு பார்க்கணும் நரம்பு இலையமா. சரித்த நான் சொல்றது. ஓகே, இன்றைக்கு பாடம் நரம்பு இலையம். இதுவரைக்கும் படிச்ச விடயத்தை ஒரு டீட்டெயிலா பார்த்திருந்தோம், ஒரு ரிகேப். இப்ப நரம்பு இலையம் வந்திருக்கோம். நரம்பு இலையம். ஓகே, நரம்புகள் சம்பந்தமாக எங்களுக்கு என்ன தெரியும்? நரம்புகள் மனிதன் இயக்கப்பாட்டு அப்படின்னு சொல்லுங்க. மனிதன் இயக்கப்பாட்டு. ஓகே, மனிதனின் இயக்கப்பாட்டுக்கு உதவும். சரி, ஓகே. வேறு? அனைத்து இடங்களிலும் காணப்படும். அனைத்து இடங்களிலும் காணப்படும். வெரி குட். உடல் முழுக்க காணப்படும் என்று சொல்றீங்க. ஓகே, நரம்புகள் குருதியை கொண்டு செல்லும்ங்கிற கூற்று சரியா படையா? உணர்ச்சிகளை உணர முடியும். நரம்புகள் குருதியை கொண்டு செல்லுங்கிற அந்த கூற்று சரியா பிள்ளையா? நரம்புகள் சொல்லுவாங்க நம்மள, அடே நரம்பு வெட்டுப்பட்டது, ரத்தம் போகுது. இல்லை சார். ஓகே சாகரான், நீங்கம்மா ஸ்கூல்ல சொல்லுவாங்க, அடே நரம்பு வெட்டுப்பட்டது, ரத்தம் போயிட்டு இருக்கு என்று சொல்லுவாங்க. நார்மலா நாங்க வார்த்தையில பேசுறது. பட் நரம்பு வேற, நாடி நாளம் வேற சார். வெரி குட், வெரி குட். நரம்பு வேறு, நாடி நாளம் வேறு. நாடி நாளம் குருதி மயிர்குழாய்கள். குருதியை கொண்டு போறது ஒன்று நாடி, இன்னொன்று நாளம், இன்னொன்று மயிர்துளை குழாய்கள் என்று சொல்லுவோம். 3 இருக்கு. நாடி நாளம் மயிர்துளை குழாய், இதுதான் ரத்தத்தை கொண்டு போற குழாய்களாக இருக்கு. நரம்புக்கும் குருதிக்கும் சம்பந்தம் இல்லை. நரம்பு என்ன செய்தா? உணர்வுகளை கடத்துகின்றது. அதால சொன்னா கணத்தாக்கங்களை கடத்துகின்றது. கணத்தாக்கம், அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. கணத்தாக்கம், கடத்தல். கணத்தாக்கம், கணத்தாக்கம். எங்களுக்கு விளங்குற வாசியில சொன்னோம்னா சிக்னல்ஸ் கொண்டு போறது. சிக்னல்ஸ கொண்டு போறது எங்க கொண்டு போகும்? எங்களோட உடம்புல இருக்கிற பிரதான நரம்பு தொகுதியான மூளை முன்னானை நோக்கி. மூளை முன்னான். மூளை என்பது எங்கட தலைக்குள்ள அடக்கப்பட்ட ஒரு அங்கம். இந்த தலை ஓடு, மண்டை ஓட்டுக்குள்ள காணப்படுது எங்கட மூளை. அதே மாதிரி முன்னான் என்பது எங்கட முதுகெலும்பு இருக்கு இல்லையா, அந்த முதுகெலும்புக்கு நடுவுல அகற்றப்பட்டிருக்கு. சரியா பாருங்க, எப்படி ஒரு சேஃப்டி பாருங்க. இந்த தலை ஓடு, மண்டை ஓட்டுக்குள்ள எங்கட மூளை இருக்கு. எங்கட முதுகெலும்புக்குள்ள, முதுகெலும்பு இப்படி போனா அதுக்குள்ள சரியா கவனமா முன்னான் போயிட்டு இருக்கு. கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் வரும். கீழே கடைசி என்புக்கு பேர் குயில் அலகுன்னு சொல்லுவாங்க. அது நாங்க ஏலவெல்ல போனா படிப்பீங்க, அட்வான்ஸ் பயோல படிப்பீங்க. எங்கட இந்த முதுகெலும்புலே கீழே அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய என்புக்கு பேர் குயில் அலகு. அழகான பேர், குயில் அலகு. அந்த என்பு வரைக்கு இந்த முன்னான் காணப்படும். அப்ப எப்படி ஷார்ட்டா வரைகிறேன். தலைக்குள்ள மூளை இருக்கு, மூளையை தொடர்ந்து இந்த முன்னான் காணப்படும். அப்போ இந்த நரம்பு இழையத்தின் கட்டமைப்பழகு நரம்பு களம். ஆங்கிலத்துல சொன்னால் நியூரோன். நரம்பு களம் என்று தமிழ்ல பெயர், ஆங்கிலத்துல சொன்னோம்னா நியூரோன் என்று சொல்லுவோம். அந்த நியூரோன் வேலை என்னன்னு கேட்டா, கணத்தாக்கத்தை மூளையை நோக்கியும் முன்னான நோக்கியும் எடுத்துட்டு போறது. அப்போ ஒரு சின்ன உதாரணம் வந்து சொல்லுவோம், நம்ம எங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு உதாரணம். அதாவது இப்போ நீங்க நாங்க ஆன்லைன் கிளாஸ்ல இருந்துட்டு இருக்கோம். அப்போ திடீரென்று இப்ப ஆன்லைன் கிளாஸ் இருந்துட்டு இருக்கீங்க, யாரும் மைக் ஆன் பண்ணல, அதால எனக்கு ஒன்றும் தெரியாது. உண்மையில நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு உங்களோட மூளைக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்க அமர்ந்துட்டு இருக்கிறீங்க. திடீரென்று உங்களுக்கு பின்னாடி அம்மா கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உங்களோட அம்மா கூப்பிடுறாங்க, அல்லது அம்மா ஒரு கைத்தட்டல் போடுறாங்க, ஏதோ கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அம்மா கூப்பிடுறாங்க, கூட பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. பேர் சொல்லி கூப்பிடுக்க
அம்மா கூப்பிடுறாங்க, இந்த இருக்காங்க அம்மா. ஓகே, அம்மா வர இல்லையா? ஓகே, அம்மா கூப்பிடுறாங்க. கூப்பிடேக்க சத்தம் ஒலி என்று போடுறேன். ஒலி அப்படியே பயணித்து வந்து உங்களோட காதை அடையுது. சரி, அம்மா போடுற சத்தம் அப்படியே வந்து உங்களோட காதுக்கு வந்து அடையுது. காதுக்குள்ள கிரேட் 9ல படிச்சிருக்கோம். காது இல்லையா? புறக்காது சோனை, கால்வாய், உள்ளுக்கு செவிப்பறை, உள்ளுக்கு என்புகள் 3 இருக்கும். அப்படியே நத்தை சுருள், செவி நரம்பு, ஞாபகம் இருக்கு தெரியல, ஞாபகம் அடி விடுங்க, தேவையில்லை அது. சரி, சோ எப்போ அம்மா போட்ட சத்தம் அப்படியே உங்களோட காதுக்கு வந்து அடையுது. காதை அடைஞ்ச பிற்பாடு காதில் உள்ள நரம்பு அந்த சத்தத்துக்கான சிக்னல், அம்மா கூப்பிடுறாங்க அப்படிங்கறத சிக்னலை கணத்தாக்கம் சொல்லுவோம். கணத்தாக்கத்தை எடுத்துட்டு எங்க போகும்னு கேட்டா எங்கட மூளைக்கு போகும். காதுக்கும் மூளைக்கும் கனெக்ஷன் இருக்கு, நரம்பு தொடர்பு இருக்கு. அப்போ அந்த நரம்பு அந்த கணத்தாக்கத்தை எடுத்துட்டு போய் மூளையில விடும். அவ்வளவுதான், முடிஞ்சது வேலை. இப்போ மூளை என்ன செய்யும்டா, ஓகே அம்மா கூப்பிடுறாங்க, என்ன செய்யறது எல்லாம் யோசிச்சு மூளை என்ன செய்யும் கேட்டா, அப்போ அம்மா கூப்பிட்டா நாங்க திரும்பி பார்ப்போம். இன்னொரு நரம்பு வழியாக கணத்தாக்கத்தை அனுப்பிவிடுவீங்கன்னு கேட்டா, அப்ப தலை திரும்பணுங்கண்டா கழுத்துக்கு, கழுத்தில் உள்ள தசைக்கு கணத்தாக்கத்தை திரும்பி அஞ்சல் பண்ணும். அஞ்சல் பண்ணண்டா நீங்க என்ன செய்வீங்க கேட்டா திரும்பி பார்ப்பீர்கள். ஆக சத்தம் வந்தது காதை நோக்கி, காது சத்தத்தை கேட்டது, காதிலிருந்து நரம்பு அந்த சிக்னல் கணத்தாக்கத்தை எடுத்துட்டு மூளைக்கு போனது. மூளை அந்த சிக்னலுக்கு ஒரு ரியாக்ஷன் காட்டணும். அப்ப அந்த ரியாக்ஷனை இன்னொரு நரம்பு வழியாக கழுத்து தசைக்கு அனுப்புனது. கழுத்து தசைக்கு அந்த சிக்னல் கிடைச்ச பிற்பாடு கழுத்து சுருங்கி நாங்க திரும்பி பார்க்கிறோம். பாருங்க, இது சாதாரணமா பேசும்போது என்ன இவ்வளவு விஷயம் நடக்குதா? இதை ஏற்றுக்கொள்ள முடியுமானா நம்புறால மாதிரி இருக்காது, ஆனால் இதுதான் நடக்கிற விடயம். அதே மாதிரி மிக வேகமாக நடக்கும். நான் ரொம்ப ஸ்லோ மோஷன் சொல்லிட்டு இருக்கிறேன். அம்மா கூப்பிட்டோன்னு திரும்பி பார்த்துருவீங்க. அவ்வளவு வேகத்துல இந்த வேலைப்பாடு நடந்துட்டு இருக்கு. ஓகே, அச்சயாண்டு ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, ஏனோ தெரியல. ஓகே, சோ நரம்புகளோட வேலையை பாருங்க. அப்ப நரம்பு இளையத்தின் கட்டமைப்பழகு நரம்பு களம், அதாவது நியூரோன் என்று சொல்லுவோம். அப்ப அந்த நரம்பு செய்யற வேலையை பார்த்துக்கொள்ளுங்க. நரம்புகளோட வேலை கணத்தாக்கங்களை கடத்துறது. எங்க காதை நாங்க சொல்றது புலனங்கம். உங்களுக்கு தெரியும், புலன் உறுப்புன்னு சொல்லுவோம். புலன் உறுப்புகள், ஐம்புலன்கள் தமிழ்ல படிக்கிறோம், சமயங்கள்ல படிக்கிறோம், சாதாரண சில ஹோம் சயின்ஸ்ல எல்லாம் படிக்கிறது. ஐம்புலன்கள், புலன் உறுப்பு உங்களுக்கு தெரியும். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். நிறைய பேர் வாய் சொல்லுவாங்க, வாய் அல்ல, வாய் கிடையாது, நாக்கு. ஏண்டா மூக்கு மணத்தை உணரும், நாக்கு சுவையை உணரும், தோல் உங்களுக்கு தெரியும் வெப்பம் குளிர் எல்லாத்தையும் உணர்றது தோல்ட வேலை, வலி எல்லாம் தோல்ல உணரும். கண் வெளிச்சத்தை பார்க்கும், காது சத்தத்தை கேட்கும். அப்ப ஐம்புலன்கள் காணப்படுது. இந்த ஐம்புலன்களாகத்தான் நாங்க இந்த சூழல்ல நடக்கிற தகவல்களை பெற்றுக்கொள்றோம். அந்த ஐம்புலன்கள்ல இருந்தும் தகவல் நரம்பு வழியாக மூளைக்கு போகும். இப்போ உதாரணத்துக்கு நான் சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் சும்மா. ஓகே, அதையும் பா. உதாரணத்துக்கு எழுதன், இது என்ன? எழுதப்பட்டிருக்குது என்ன? ஏ. ஏ. இவ்வளவு டைம் எடுக்குது, இவ்வளவு ஸ்லோவா போகுது போல கணத்தாக்கு. ஏதோ எரர் ஒன்று இருக்கு, ஏதோ நரம்புகள்ல ஒரு சின்ன எரர் ஒன்று இருக்கு. எரர்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, பார்க்கணும். இவ்வளவு ஸ்லோவா வருதுண்டா ஒன்று என்ற நெட்வொர்க்ல எரரா இருக்கணும், ஆனால் நரம்பு தொடர்புல எரரா இருக்கும். ஓகே, என்னன்னு கேட்டா நான் இதை காட்டும் போது உங்களோட கண் இதை பார்த்தது, சரியா? அப்ப வாங்கி வந்து உங்களோட கண் பார்த்தவுடன் இந்த பார்த்த விடயத்தை கண்ணில் இருந்த நரம்பு கணத்தாக்க வழியில கொண்டு போனது மூளைக்கு. போன பிற்பாடு அதே மாதிரி காதும் கேட்டது இல்லையா? நான் கேள்வி கேட்டேனே. பிறகு மூளை இன்னொரு நரம்பு வழியாக தகவலை உங்களோட குரல் வழியாக அனுப்பி
ஏ என்று சொல் என்று உங்களை கைட் பண்ண பிற்பாடு நீங்க ஏ என்று சொல்றீங்க. இதான் நடந்த விடயம், பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இப்ப டீட்டெயிலா இருக்கு 11ல நான் சொல்றேன், அந்த பாடம் இருக்கு, உடற்செயன்முறைங்கிற பாடத்துல இது இருக்கு. ஆக இந்த நரம்புகளோட வேலை கணத்தாக்கங்களை கடத்துதல். அப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கோம் நரம்பு தொகுதியின் கட்டமைப்பழகு நியூரோன் அல்லது நரம்பு களம் என்று சொல்லுவோம். நரம்பு களத்தின் வேலை நரம்பு கணத்தாக்கத்தை கொண்டு செல்லல். நரம்பு களம் 3 வகைப்படும். நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஒன்று புலன் நரம்பு களம், இன்னொன்று இடைத்தூது நரம்பு களம், இன்னொன்று இயக்க நரம்பு களம். அதாவது உதாரணத்துல முதல்ல சொன்ன அதே உதாரணம் எப்படி, பின்னாடி ஒருத்தர் கை தட்டுகின்றார், நாங்க திரும்பி பார்க்கிறோம், கை தட்டும் போது திரும்பி பார்க்கிறோம். அப்போ ஒரு கைத்தட்டலுக்கான ஒலி வருது, அந்த ஒலியை பெற்றது எங்களுடைய காது. காதிலிருந்து ஒரு நரம்பு கணத்தாக்கத்தை எங்க எடுத்துட்டு போக மாட்டா, மூளை. ஓகே, இதான் மூளை. இந்த கணத்தாக்கத்தை எடுத்துட்டு போற இந்த நரம்புக்கு பெயர் புலனுறுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்றதால அதுக்கு பெயர் புலன் நரம்பு களம். பார்த்துக்கொள்ளுங்க, புலனுறுப்பையும் மூளையையும் இணைக்கும் நரம்பு புலன் நரம்பு களம். அதே மாதிரி இந்த மூளையிலிருந்து அடுத்து திரும்பி பார்க்கணுமே, ஒரு நரம்பு வரும், கழுத்து தசைக்கு தலை திரும்பும், திரும்பி பார்க்கும். இந்த தகவலை கொண்டு வந்திருந்த நரம்புக்கு பெயர் இயக்கம் செய்தது. ஆக இயக்க நரம்பு களம். இந்த புலன் நரம்பு களத்துக்கும் இயக்க நரம்பு களத்துக்கும் இடையில் காணப்படக்கூடிய நரம்பு இடைத்தூது நரம்பு களம். இடையில தூது. யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு மேனுஃபேக்சரிங் என்று யோசிங்க. நிறைய பேர் ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்சர், அதாவது ஒரு கட்டமைப்பு மனிதனின் உடலாம். சரியா? இப்போ எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் நடக்குது, எவ்வளவோ ஆக்கங்கள்லாம் செய்யறாங்க. ஆனால் மனிதனுடைய உடல் கட்டமைப்பை பொறுத்தவரையில அவ்வளவு பெரிய ஒரு வியத்தகு ஒரு அம்சமாகும். ஏண்டா சும்மா யோசிங்க, காதுல கேட்கப்பட்ட அந்த சத்தத்துக்கான கணத்தாக்கத்தை மூளைக்கு கொண்டு போன நேரம், மூளையில கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு மேற்பட்ட களங்கள் காணப்படும். நரம்பு களம் மூலங்கிறது கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு மேற்பட்ட நரம்பு களம் காணப்படும். கொஞ்சம் மாறி சத்தம் கேட்குது, அம்மா கூப்பிடுறாங்க, காது கேக்குது, புலன் நரம்பு கொண்டு விடுது, இன்னொரு தற்செயல அந்த இடத்துல மாறுபட்டு இன்னொரு இடைத்து நரம்பு களத்தினூடாக காலுக்கு மெசேஜ் போனதுன்னா நாங்க என்ன செய்யும், காலை தூக்க வேண்டியதாயிரும். யோசிச்சு பாருங்க நிலைமை என்ன ஆயிரும். சார், இந்த நரம்பு கனெக்ஷன் கரண்ட் கனெக்ஷன் மாதிரி. இப்போ உண்மையில உங்களுக்கு கரண்ட் கனெக்ஷன் சம்பந்தமா ஓரளவு அனுபவம் இருக்கும். நான் இந்த ரூம்ல இருக்கிற சுவிட்சை போட்டேன்டா இந்த பல்ப் தான் எரியணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சுவிட்சில இருந்து வார வயர் இந்த பல்புக்கு கனெக்ட் ஆயிருக்கு. சப்போஸ் எலக்ட்ரீசியன் ஏதாவது மிஸ் பண்ணி இந்த சுவிட்சுக்கான வயரை கொண்டு போய் அடுத்த ரூம்ல கனெக்ட் பண்ணியிருந்தாருண்டா இங்க சுவிட்ச் போட்டா அங்க ஒர்க் பண்ணும். பாருங்க, அவ்வளவு அந்த கரண்ட் கனெக்ஷனையும் நரம்பு கனெக்ஷனையும் நாங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விடயங்கள் தான். அப்போ சரியாக கணத்தாக்கம் பாருங்க, புலன் உறுப்புல இருந்து புலன் நரம்பினூடாக சென்று இடையில இருப்பது இடைத்தூது நரம்பு களம், பிறகு இயக்கத்தை கொண்டு வரது இயக்க நரம்பு களம். அப்ப நீங்க நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ உண்மையில ஸ்கூல்ல இருக்க சில நேரம் அநேகமா ஸ்கூல்கள்ல 10:30க்கு தான் பிரேக் கொடுக்குறாங்க. இப்போ இன்டர்வல் அப்போ 10:15 மாதிரி அநேகமா அந்த கேண்டீன் எல்லாம் திறக்கிறது. அநேகமா 10:15 மாதிரி திறப்பாங்க. அவ திறக்க அந்த உணவுண்ட வாசனை அப்படியே வரும் இல்லையா, வகுப்பறை ஜன்னல்கள் திறந்திருக்கும் போது அப்படியே வழியில மிதந்து கொண்டு வரும் அந்த வாசனை. அப்ப நாங்க படிச்சுட்டு இருப்போம், சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த வாசனை அப்படியே எங்கட மூக்குல பட்டதுண்டா மூக்கு அந்த வாசனையை உணர்ந்த பிற்பாடு மூக்கிலிருந்து ஒரு புலன் நரம்பு களம் அந்த வாசனைக்குரிய கணத்தாக்கத்தை எடுத்துக்கொண்டு மூளைக்கு போகும். அடுத்து என்ன நடக்கும் என்று முடிங்க பாப்போம். என்ன நடக்கும்? உணவு தென்படும் சார், முன்னுக்கு என்னங்கல்ல கண் முன்னுக்கு வந்துட்டு போகும். உணவு கண் முன்னாடி வந்து போகும். ஓகே, முன்னாடி தான் சயின்ஸ் சார் நிக்கிறாரே, அவர் விட மாட்டாரு இல்லையா, குழப்பம் பண்ணிட்டு இருப்பாரு.
ஓகே, கண் முன்னாடி உணவு வந்து போகும். இந்த வடை 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 சுடுகின்ற அந்த மனம். அதான் நடக்கும். நாங்க தான் ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க பசிக்கும், ஆசையா இருக்கும், விருப்பமா இருக்கும், கண் முன்னாடி உணவு வரும். இதெல்லாம் பொதுவா ஒவ்வொரு ஆளுக்கு மாறி மாறி நடக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வகுப்புல இருக்க அவ்வளவு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கு. என்ன, எல்லாருக்கும் உமிழ்நீர் சுரக்கும். ஓகே, ஆனால் இப்படியும் ஒன்று இருக்கு. அவர் முழுக்க பாடத்துல முழுக்க அவதானம் மிக்கவராக இருந்தால் உமிழ்நீர் சுரக்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. பட் அந்த 10-20 எங்களோட மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். இன்னொரு 10 நிமிஷத்துல இன்டர்வல் ஃபிக்ஸ் ஆயிரும் மைண்ட் நார்மலா. ஸோ அந்த 10-20 அதுக்கு பிறகு பாடத்துல பெருசா கன்சர்ன் பண்றது குறைஞ்சிடும். அந்த நேரம் இந்த உணவுண்ட மனம் வந்ததுண்டா மூக்குல பட்ட பிற்பாடு மூக்கு மனத்து அந்த கணத்தாக்கத்தை புலநரம்புனியூடாக மூளைக்கு அனுப்பி இடைத்தூது நரம்பு வழியாக இயக்க நரம்பு வழியாக வாய்க்கு வந்து சேரும். வாய்க்கு வந்த பிற்பாடு வாயில உமிழ்நீர் சுரக்கும். அப்ப வாயில உமிழ்நீர் சுரக்கும் போது மனசுல தோணும், ஒரு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா, விண்டோவில் ஒன்று கிடைச்சா நல்லா இருக்கும், பிரேக் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்போம். சோ பார்த்துக்கொள்ளுங்க, நரம்பு இழையம், நரம்பு இழையத்தின் கட்டமைப்பளவு நரம்பு களம், 3 வகையான நரம்பு களங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்று புல நரம்பு களம், இடைத்தூது நரம்பு களம், இயக்க நரம்பு களம். புலன் நரம்பு என்பது புலனுறுப்பையும் மூளையையும் இணைப்பது. மூளை என்று சொல்ற வார்த்தை புல, சரியா சொல்றதுண்டா புலன் அங்கத்தையும் மைய நரம்பு தொகுதி அப்படின்னு சொல்லணும். அந்த வார்த்தை புலனங்கத்தையும் மைய நரம்பு தொகுதியையும் இணைப்பது தான் புலன் நரம்பு களம். பாருங்க, ஈஸியா இருக்கு. புலனுறுப்பையும் மைய நரம்பு, புலனுறுப்புல இருந்து மைய நரம்புக்கு போறதுதான் புலன் நரம்பு களம், கணத்தாக்கத்தை எடுத்துட்டு போறது. அதே மாதிரி மைய நரம்பு தொகுதியிலிருந்து அந்த நான் உமிழ்நீர் சுரக்கிறது, தசை சுருங்கிறது என்ன சொன்னேன், அதை சொல்லுவோம் நாங்க விளைவு காட்டி. இது கிரேட் 10ல படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கோ தெரியல. விளைவு காட்டி. இப்போ வடைந்த மனம் வந்ததுண்டா வாயில உமிழ்நீர் சுரக்கும். அப்ப இந்த உமிழ்நீர் சுரப்பி தான் விளைவு காட்டி. அதே மாதிரி நீங்க சத்தம் கேட்டோன்னு திரும்பி பாக்குறீங்கன்னா அந்த கழுத்துல உள்ள தசை, அதுதான் விளைவு காட்டி. அப்ப இந்த விளைவை காட்டுறதான் விளைவு காட்டி. அப்ப அந்த விளைவு காட்டிக்கு தகவலை கொண்டு வந்தது இயக்க நரம்பு களம். அப்ப இது எப்படி நாங்க வரைவிலக்கணம் சொல்லலாம், மைய நரம்பு தொகுதியில் இருந்து விளைவு காட்டிக்கு கணத்தாக்கத்தை கொண்டு வருது இயக்க நரம்பு. புலன் நரம்புக்கும் இயக்க நரம்புக்கும் இடையில் காணப்படுவது இடைத்தூது நரம்பு. 3 வகையான நரம்பு களம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப புலன் நரம்பு களம், இடைத்தூது நரம்பு களம், இயக்க நரம்பு களம் என்று பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, சோ அடுத்ததுல பார்க்க வேண்டியது இந்த விளைவு காட்டிகள் தந்திருக்கிறேன். ஒரு இயக்க நரம்பு களத்தின் மாதிரி தரப்பட்டது பாருங்க. இப்போ நாங்க கிரேட் 10ல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், களம் என்றா இப்படி ஒரு ரவுண்டா இருக்கும், இதன் நடுவில் அப்படி ஒரு கரு இருக்கும், புன்கரு இருக்கும், நிறமூர்த்தம் காணப்படும், அகமுதல் ஒரு சிறுவலை காணப்படும், கொள்கிச்சுக்கள் காணப்படும், இலைமணி காணப்படும். இது ஒரு தாவர களம் என்றா சுத்தி களச்சுவர் காணப்படும். அப்படியெல்லாம் டிசைனா வரைஞ்ச. நாங்க இப்படி படிச்ச காலத்துக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கு, என்னன்னு தெரியுமா? கிரேட் 10ல அப்படி வரைஞ்சி படித்த இந்த களத்துக்கு ஒரு சிறப்பு பேர், பொதுமைப்பாடு எய்திய களம் என்று இதுக்கு பெயர். ஏன் பொதுமைப்பாடு எய்தியதுண்டா சகல புண்ணங்கங்களும். இப்போ விலங்கு களம்டா எங்களுடைய மூளையில இருக்கக்கூடிய களம், கண்ணில் உள்ள களம், நாக்கில் உள்ள களம், இதயத்தில் உள்ள களம், எல்லா களத்தையும் அனலைஸ் பண்ணி அமைக்கப்பட்ட ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கற்பனையான களம் தான் நாங்க படிச்சது கிரேட் 10ல. அப்படி ஒரு களம் இருக்கலாம், எல்லா களத்திலும் என்னென்ன இருக்குன்னு படிச்சது. ஆனால் எங்கள் உடம்புல எல்லா களங்களும் ஒரே மாதிரியான அமைப்புகள் அல்ல. ஏனென்றா மூளையில இருக்கக்கூடிய களத்தின் வேலையும் நாக்கில் உள்ள களத்தின் வேலையும் டிஃபரெண்ட். நாக்கின்ற களத்தின் வேலை என்ன, டேஸ்ட் உணர்றது. மூளையில உள்ள களங்கின்ற வேலை சிந்திக்கிறது, ஞாபகத்தை வச்சுக்கொள்றது, டேட்டா சேவிங் தெரியும், தரவுகளை சேகரிக்கிறது தான் மூளையில உள்ள களங்களோட வேலை. ஆக ரெண்டும் டிஃபரெண்டா இருக்கும். அந்த மாதிரி இந்த நரம்பு களத்தோட டிசைனை பாருங்க, வித்தியாசமா இருக்கு. அப்ப இதுதான் நரம்பு களம். அப்ப நரம்பு களம் எப்படி இருக்குது பாருங்க, ஒரு மரம் மாதிரி இருக்கு இல்லையா, அப்படி மரம் மாதிரி இருக்கு. இது இப்படி வந்து இப்படி பகுதிகளாக பிரிச்சு இருக்கு. அப்ப இது என்னன்னு கேட்டா பாத்துக்கோங்க,
கட்டாயம் கரு இருக்கு பிள்ளைகள். கரு, புன்கரு எல்லாமே இருக்கு. கரு, ஏனைய இலைமணி, ரைபோசோம், அந்த புன்னங்கங்கள் எல்லாம் காணப்படுது. ஆக இந்த ஒட்டுமொத்த பகுதிக்கு பெயர் கள உடல் என்று பெயர் வைக்கிறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த கரு, இலைமணி, வேறு கொல்கி சிக்கல் அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வட்ட பகுதிக்கு பெயர் கள உடல். கள உடலுக்குள்ள கரு இருக்கு. கரு, கருவை சுற்றி அந்த பகுதிக்கு பேர் கள உடல். அப்ப அந்த கள உடலுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அமைப்புக்கு பேர் உட்காவு நரம்பு முளை. உட்காவு நரம்பு முளைகள், இதுக்கு பேர் நரம்பு முளைகள். இதெல்லாம் நரம்பு முளைகள். ஆக உள்நோக்கி தகவலை கொண்டு வரப்போகுது. சோ உட்காவு நரம்பு முளைகள் பேர். உட்காவு நரம்பு முளை. அப்போ பாருங்க, இதெல்லாம் உட்காவு நரம்பு முளை. வந்து சேர்ற இடம் கள உடல். கள உடலுக்குள்ள கருகள் இருக்கு. ஓகே, அந்த கருவுல இருந்து வெளியேறது வெளிக்காவு நரம்பு முளை. பாத்துக்கோங்க, வெளிக்காவு நரம்பு முளை. பாருங்க, உட்காவு களவுடல், வெளிக்காவு நரம்பு முளை. இவ்வளவுதான் இந்த சாதாரண நரம்பு களத்தோட படம். திரும்ப சொல்றேங்க, நீங்க கரு களவுடல் இருக்க போது களவுடலுக்குள்ளதான் கரு எல்லாம் இருக்கும். களவுடலை நோக்கி வரக்கூடிய சின்ன 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 முளைகளுக்கு பேர் உட்காவு நரம்பு முளை. வெளியில போறதுக்கு பேர் வெளிக்காவு நரம்பு முளை. சோ இந்த வெளிக்காவு நரம்பு முளையில இன்னொரு கவசம் இருக்கும். அதுக்கு பெயர் மயலின் கவசம். மயலின் கவசம். இந்த சுத்தி ஒரு கவசம், ஒரு கவர் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் மயலின் கவசம். சோ இந்த மயலின் கவசம் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல கேப் ஒன்றும் இல்ல. இந்த கேப்புக்கு பெயர் ரன்வியரின் கணு. ரன்வியரின் கணு. கொஞ்சம் இந்த பேர்லாம் புதுசா இருக்கும், கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த நரம்பு களம் வரைஞ்சு குறிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நரம்பு களம் வரையக்கூடிய சூழ்நிலை வராது, பட் குறிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆக திரும்ப சொல்றேங்க, நீங்க இது உங்களுக்கு அநேகமா புது விடயமா இருக்கும். ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா ஓரளவு அனுபவம் இருக்கும். ஸ்கூல்ல படிக்கலன்னா புதுசா இருக்கும். அதாவது என்ன, ஒரு களவுடல், களவுடலுக்குள்ள கரு இருக்கு. கரு, இலைமணி எல்லாம் களத்துல இருக்க அம்சங்கள் எல்லாம் இருக்கு. இதுக்கு பேர் உட்காவு நரம்பு முளை. இதுக்கு பேர் வெளிக்காவு நரம்பு முளை. அப்போ கணத்தாக்கம் எப்படி வரும்? சிக்னல் உட்காவு நரம்பு முளையில வந்து களவுடலுக்கு வந்து வெளிக்காவு நரம்பு முளையில பயணிக்கும். ஒரு கரண்ட் கனெக்ஷன் மாதிரி, வயர் மாதிரி. இந்த வயர்ல கரண்ட் வந்து களவுடலுக்கு வந்து பிறகு இந்த வயர்ல போகும். சோ இதுல குயிக்கா கணத்தாக்கம் போகணும், ஸ்பீடா போகணுங்கிறதுக்காக தான் யார் இருக்கா, அந்த மயிலின் கவசம். மயிலின் கவசம் இல்லாத இந்த கேப்புக்கு பெயர் இரண்வியரின் கணு. இது ஒரு நரம்பு களத்தின் கட்டமைப்பு. பார்த்துக்கொள்ளுங்க, கட்டாயம் வரைஞ்சு குறிக்கணும். வரைஞ்சு குறிச்சிங்கடா நீங்க ஓலைகள் எழுதுற வரைக்கும் இது ஞாபகத்துல இருக்கும். அங்கிட்டுக்கும் நீங்க ஞாபகத்துல தேவைப்படும். ஏனண்டா நீங்க உயர்தரத்துல பிடெக் சூஸ் பண்ணா, உயிர்முறை தொழில்நுட்ப பிடெக் போனாலும் சரி, அங்கிட்டு இடெக் போனாலும் சரி, அல்லது சயின்ஸ் பயோக்கு போனீங்கனாலும் இது தேவைப்படும். ஏன்னா அங்களுக்கு நரம்பு தொகுதி சம்பந்தமான பல்வேறு பாடத்திட்டங்கள் இருக்கு அங்க உயர்தரத்துல. ஆக நரம்பு களம் நிறைவு பெறுகின்றது. என்ன மாதிரி? ஓகேவா? உங்களுடைய கருத்துக்களுக்கான நேரம் இது. ஒரு மாதிரி இந்த இளையம்ங்கிற பாடம் முடிச்சு பாஸ் பேப்பர் क्वेश्चन நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேனா இல்லையா? பாஸ் பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய, அதாவது பாஸ் பேப்பர்ண்டா ஓ லெவல்ல வந்திருக்கக்கூடிய கேள்விகள் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டதா இந்த பாடத்துடன் சம்பந்தப்பட்டது? ஓ சார். டிஸ்கஸ் பண்ணமா? ஓகே ஓகே, டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்டா. ஓகே, டிஸ்கஸ் பண்ணு படாட்டி நாங்க அதை பார்த்துட்டு போகலாம். இந்த 20வது கேள்வி பாருங்க. இந்த பாருங்க, இந்த கேள்வி காட்டுனா உங்களுக்கு பாருங்க. இந்த 20வது கேள்வி காட்டப்பட்டதா?
என்ன மாதிரி இந்த 20வது கேள்வி பார்த்தோமா என்ன மாதிரி பார்த்தோம்டா பார்த்தோம் இல்லையாண்டா இல்லைன்னு சொல்லலாம் சார் பார்த்துப்பட்டதா இல்ல சார் ஓகே அப்ப இந்த 20வது கேள்வி ஒருக்கா பாருங்க என்ன விட வர வாய்ப்பு இருக்கு அடுத்த பாருங்க எந்த விட முதலாவது விட இரண்டாம் விட மூன்றாம் விட நான்காம் விட செட்ல போடலாம் அல்லது சொல்லலாம் இந்த விட கண்டுபிடிக்க இல்லையா 20வது மூணாவது விட சார் மூணாவது பண்கூட்டு தசை இச்சை வழி எங்க அப்படியா ஆம் இந்த மாதிரி இருக்கா அந்த படம் அல்லது இந்த மாதிரி இருக்கா ஓ சார் இதே மாதிரி எது போல இருந்தது வன்கோட்டு திசையில சார் 4வது இருங்க வா காட்டும் எல்லாருக்கும் கிளியர் இல்ல தானே போட்டோ ஓகே பாருங்க ஒப்பிட்டு பாருங்க ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா படம் ஓ சார் கிளைகள் இருக்கிறதால இது ஒரு இதே தசையிலேயம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க ஏண்டா நீங்க இப்போ 11 ஆக்கள் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க ஏண்டா இனி அதான் சொல்றேன் கிரேட் 10 முக்கியம் கிரேட் 10 கிட்டத்தட்ட 65 புள்ளிகள் வரைக்கும் கிரேட் 10ல வரும் அப்போ 10 நீங்க ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி 11 ஸ்டார்டிங் இருந்தே போயிருங்க ஏண்டா உங்களுக்கு இருக்கிற சவால் என்று கேட்டா இன்னைக்கு நிக்கிறோம் கிட்டத்தட்ட ஜனவரி எண்டுல நிக்கிறோம் இன்னொரு நாள் நாளை இன்னொரு 2 நாள்ல ஜனவரி முடிஞ்சு அங்கிட்டு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மிக குறைந்த காலம் தான் இருக்கு இந்த குறைந்த காலத்துக்குள்ள சயின்ஸோ மேத்ஸோ ஏனைய பாடங்களோ சிலபஸ் முடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவால் அப்போ 100% எந்த அளவு கம்ப்ளீட் ஆகும்னு சொல்ல முடியாது ஸோ கம்ப்ளீட் ஆகிற சிலபஸை கொண்டு நாங்க எப்படி உயர்ந்தபட்ச ஒரு ரிசல்ட்ஸை பெற போறோங்கிறது எங்களோட கையில இருக்கு ஸோ படிக்கிற விடயங்களை ரொம்ப கிளியரா அழகா நோட் எடுத்து எழுதி வச்சு படிங்க சரியா ஒழுங்கா ஒருக்கா படிச்சாவே ஞாபகம் இருக்கும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்கள் ஓகே அடுத்த பிளான் என்ன சொல்லுங்க என்ன செய்ய போறோம் ஒரு மாதிரி முதலாம் பாடம் முடிச்சிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இப்ப என்னன்னு கேட்டா முதலாம் பாடம் சம்பந்தமான கட்டாயம் கேள்விகள் கொஞ்சம் செய்ய வேணும் சும்மா அப்படியே போறதால பிரயோசனம் இல்லைண்டா கேள்விகள் செய்யாமல் போனால் அது பிரயோசனம் இருக்காது 2ஆம் பாடமும் ஆரம்பிக்கணும் ஸ்கூல்ல இந்த பாடம் என்ன மாதிரி படிப்பிச்சுட்டாங்களா படிப்பிக்கலையா பாதியில நிக்கிறாங்களா என்ன மாதிரி என்ன யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பா என்ன நடக்குதுன்னு தொடங்கவே இருக்கு சார் தோங்கவே இல்லை சார் ஓகே பாதியில் அதான் ஓகே ஓகே ஸ்கூல் சிஸ்டத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வேண்டாம் சில பாடசாலைகள்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் இருக்கு எனக்கெல்லாம் அந்த பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு எங்களோட ஸ்கூல்லையும் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னாங்க அப்போ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்தா கட்டாயம் அதிலே நாங்கள் ஈடுபட வேண்டிய தேவை இருக்கு இருந்தாலும் எங்களோட பாடங்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு ஓகே இந்த சரண்யா சொல்றாங்க 3rd யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓ நல்ல ஸ்பீடா போறாங்க இருக்கு அப்போ ஒவ்வொரு பாடசாலைகளும் ஒவ்வொரு மாதிரியான சிஸ்டம் சார் எஸ் எங்க ஸ்கூல்ல செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் இன்னைக்கு தான் செகண்ட் யூனிட் முடிய போகுது ஓகே அதான் அப்போ அப்போ நல்ல ஸ்பீடா தான் போறாங்க சில பாடசாலை ஒரு சில பாடசாலையிலும் ஸ்டார்ட் பண்ணப்படல அப்போ நான் என்ன சொல்றேன்டா பாடம் முடிக்கிறது விஷயம் கிடையாது சிலபஸை கவர் பண்றது விஷயம் இல்ல சிலபஸ்ல நாங்க கிளியரா இருக்கணும் அதான் முக்கியம் அப்போ வேண்டாம் இந்த இளையம் பாடமெல்லாம் இந்த இளையம் பாடம்லாம் நல்ல ஒரு வெயிட்டான பாடம் சரி இந்த இளையம் பாடமெல்லாம் நல்ல ஒரு எக்ஸாமுக்கு நல்ல ஒரு வெயிட்டான பாடம் நல்ல ஒரு கொஞ்சம் வர
வருமென்று சொல்ல தெரியாது. வந்ததுண்டா ஒரு பெரிய அளவான புள்ளிகளை எடுக்கிறதுக்கான கேள்வியா போடுவாங்க. அதே மாதிரி அடுத்த பாடமும் அப்படித்தான், ஒளித்தோகமும் அப்படிதான், அங்கிட்டுக்கு கலவை பாடமும் அப்படிதான். நல்ல நல்ல வெயிட் இருக்கு, ஒரு 5 புள்ளிகள் வரைக்கும். நீங்க யோசிக்கலாம், 5 ஆண்டு யோசிப்பீங்க. 5 புள்ளிகள் என்பது மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்கும். ஓகே, ஸோ நாங்க இந்த பாட புத்தகம் உங்களோட கையில இருக்கும், ஆல்ரெடி சில வேலை செய்திருப்பீங்க சில. ஓகே, நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நாங்க இப்ப தெரிவு செய்யறதுக்கான வேலையை ஆரம்பிப்போம். ஓகே, முதல் 3 வினாக்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முதல் 3 வினாக்களுக்கான விடைகளை நாங்க மார்க் பண்ணுவோம். பாருங்க பாப்போம். ஒரு ஓகே, நாங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன். பின்வரும் கள வகைகளில் உயிரற்ற களம் என்று கேட்டிருக்காங்க. எது உயிரற்ற களம்? முதலாவது நார்கள், வல்லுறுகள், வல்லுறு நார். எஸ், குட். பின்வருவனவற்றுள் சிக்கலான இலையம் எது? கால் இலையம். சிக்கலான நிலை இலையம் தான் கேட்டிருக்காங்க, கால். 3, நுணுக்கு காட்டியின் கீழ் தாவர விளையம் ஒன்றை அவதானித்த போது பின்வரும் இயல்புகளை அவதானித்தனர். இவ்விளையத்தை இனங்காண்க. சீரான விட்டம் உடைய களம், சீரான விட்டம் ஒரு வட்ட வடிவ கோள வடிவான களம். பெரிய புன்வெட்டிடம் இருந்தது உயிருள்ள களம். அப்ப எதாக இருக்கும்? உடைக்கல விளையம். 4வது. எஸ், உடைக்கல விளையம். உடைக்கல விளையம். ஒட்டுக்கல விளையம் அருங்கோண வடிவம், உங்களுக்கு தெரியும். வள்ளூர் கலத்துக்கு ரவுண்ட் தான், பட் உயிர் இல்லை. ஞாபகம் இருக்கும். கால் இலையம் சொல்ல முடியாது, என்னடா நிறைய களங்கள் சேர்ந்து, நிறைய வகையான களம் சேர்ந்ததுதான் கால். ஓகே, 4வது கேள்வி பாப்போம். வன்கூட்டு தசை இலையமானது கதிருருவானது, தனிக்கரு கொண்டது, குறுக்கு வரிகளை கொண்டது, ஒருபோதும் களைப்படையாது. ஒருபோதும் களைப்படையாது. ஓகே, அப்ப அது போடும் இல்லையா? சரியா விட? வன்கூட்டு தசை என்றா இது வன்கூட்டு தசை. வன்கூட்டு தசை என்றா எது வன்கூட்டு தசை? இதே தசை. இதே தசையா? இதே தசை. அதான் இதே தசை என்றா அது இதே தசை தானே அஃப்ரீன். சார், இதே தசை என்றா அது இதே தசை. அதான் வன்கூட்டு தசை என்றா, வன்கூடு என்றா இது எங்களை எண்பு கூடு, எண்புக்கு மேல இருக்கிற, எண்புக்கு மேல இருக்கிறதானே நாங்க. அந்த தசை இல்லைன்னா நாங்களும் ஒரே மாதிரி இருப்போம். இந்த தசை கூட்டு தசை, உங்க தசை, கை தசை, கால் தசை. அப்போ டயர்டாக அதை எப்போ எக்ஸசைஸ் செஞ்சா டயர்டாக மாட்டீங்களா? ஓகே, சோ டயர்டாகும். குறுக்கு வரிகளை கொண்டது, வரி கொண்ட தசை. பார்த்துக்கொள்ளுங்க, கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப சிம்பிளான பாடப்பரப்பு, உங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, மாணவன் ஒருவன் விலங்கிலையம் ஒன்றை ஒளி நுணுக்கு காட்டியினூடாக அவதானித்த போது அடித்தள மென்சவின் மீது அமைந்திருப்பதை அவதானித்தான். அவ்விளையம் நீலையம். அடித்தள நீலையம். ஓகே, அதே மாதிரி 6வது கேள்வி இருக்கு. பின்வருவனவற்றுள் இதே தசை தொடர்பான சரியான கூற்று எதா இருக்கும்? கண்டுபிடிப்போம்.
வரி கொள்ளாதது, இடை புகுந்த தட்டை கொண்டது, நீண்ட உருளை வடிவ களம், பல்கரு கொண்டது. அந்த இது இடைப்புகுந்த நான் தட்டை உங்களுக்கு அந்த பிரசன்டேஷன்லயே வரி காட்டியிருந்தேன். கொள்ளாத இடை புகுந்த தட்டு, இடை புகுந்த தட்டு அந்த ஸ்கிரீன்லயே நான் ஷேர் பண்ணியிருந்தேன், பாட புத்தகத்திலையும் இருக்கு. அந்த படத்துல பாருங்க இடையிடையில பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. சோ அடுத்த இரண்டாவது கேள்வி, பிரி இலையத்திற்கும் நிலை இலையத்துக்கும் இடையில் காணப்படும் வேறுபாடு. பிரி இலையத்துக்கும் நிலை இலையத்துக்கும் என்ன வேறுபாடு? பிரதான வேறுபாடு. பிரி இலையமண்டா என்னன்னு சொன்னா சரி, முடிஞ்சது. பிரி இலையமண்டா என்ன, நிலை இலையமண்டா என்ன, அவ்வளவுதான் விட. அதான் வேறுபாடு. பிரி இலையம் புதிய கலங்களை தோற்றுவிக்கும், ம். நிலை இலையம் மேலும் பிரிகையடையாத குறித்த தொழிலில் அது பல தொழிலில் ஆற்றல் சிறுத்தலடைந்த இலையம். அவ்வளவுதான், சிம்பிள். பிரி இலையம் வந்து உயிர்ப்பாக இலையுறு பிரிவுக்கு உட்படும், புதிய கலங்களை தோற்றுவிக்கும். ரெண்டு சொல்லலாம். இலையுறு பிரிவுக்கு உட்படும், புதிய கலங்களை தோற்றுவிக்கும். நிலை இலையம் இலையுறு பிரிவுக்கு உட்படாது, புதிய கலங்களை தோற்றுவிக்காது. அவ்வளவுதான். ஓகே. பின்வரும் உருவப்படங்களில் உள்ள இலையங்களை இனங்கண்டு பெயரிடுக. இது என்னமோ சொல்லியிருக்காங்க. இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன? பாருங்க. முதலாவது படம், இரண்டாவது படம், மூன்றாவது படம். முதலாவது முதலாவது வல்லூர் களம், முதலாவது வந்து ஒரு இரண்டாவது முதலாவது வல்லூர் களம், ஓகே. மூணாவது இரண்டாவது கலை விலையம். இரண்டாவது புடைக்கல விலையம், மூணாவது ஒட்டுக்கல விலையம். ஓகே. அநேகமா என்னடா பிள்ளை இல்ல, இந்த படங்கள் கிளியர் இல்லை. சரி, இந்த படங்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. பாருங்க, அது என்ன நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறது. இந்த ரெண்டாவது ஒரு அருங்கோண ஷேப் கொண்டு கிடைக்குதா எங்களுக்கு இல்லையா? முதலாவது வல்லூர் களம், சார் இரண்டாவது வள்ளூர் கலை விலையம் சார். ஓகே. புடைக்கல விலையம், மூன்றாவது ஒட்டுக்கல விலையம். ரெண்டாவது ஒட்டு கலை விலையம் சார். சார் Okay. நடுவுல இந்த வள்ளூர் கலை விலையம். முதலாவது நீங்க சொல்றது இந்த கலைச்சுவர் தடிப்பு காரணமாக வள்ளூர். ஓகே. இப்ப முதலாவது கலைச்சுவர் தடித்திருக்கிறத வள்ளூர் என்று எடுத்துக்கொள்றோம். இரண்டாவது கிட்டத்தட்ட அருங்கோண ஷேப்ல இருக்கு பாருங்க, நாங்க ஒப்சர்வ் பண்ணணும். மூளை பாருங்க அப்படி தடிச்சிருக்கு, மூளைகள் பாருங்க. கொஞ்சம் இந்த படம், இந்த மாதிரி படம் தர மாட்டாங்க, பயப்படாதீங்க. இந்த மாதிரி படங்கள் தர மாட்டாங்க, கொஞ்சம் எங்களுக்கு கிளியரா தான் தருவாங்க. இந்த படங்கள் கொஞ்சம் கிளியர் இல்ல மாதிரி இருக்கு. அப்ப மூளைகள் தடிச்சிருந்தா அது ஒட்டுக்கல விலையம். இது ஜஸ்ட் கோள வடிவமா இருக்கிறதால இதை நாங்க புடைக்கல விலையம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அப்ப உண்மையில இந்த இந்த படத்தை பொறுத்தவரை கிளியர் இல்லதான். சரி, அந்த படத்துல கிளியர் இல்ல, சரியாவும் இல்ல, இருந்தாலும் தரப்பட்டிருக்க கிளியரா இருக்கும் போட்டோ. சரி, என்ற உண்மையில எனக்கு டவுட் இருக்கு. இந்த முதலாவது படத்துல இது என்ன சொல்றது, மிகப்பெரிய புன்வெற்றிடமாக இருந்தால் அது வேறையாயிரும். சரி, இப்ப இந்த படம் இது மிகப்பெரிய புன்வெற்றிடமாக இருந்தால் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறோம் வேண்டாம், நீங்க சொல்றது சரி, கலைச்சுவர் தடிப்பு கூடி இருக்கு. பட் இங்கேயும் பாருங்க கரு காட்டே இல்லை, கரு இல்லாம இருக்கு. கரு இந்த காலத்தை தான் நாங்களுக்கு வந்தா பாருங்க கரு இருக்குன்னு நாங்க எடுக்கிறோம். ஆகையால இந்த படம் கொஞ்சம் கிளியர் இல்ல. ஓகே. மனிதனின் இதய தசைக்கும் வன்கூட்டு தசைக்கும் இடையிலான வேறுபாடுகளை விடுக. இதய தசை, வன்கூட்டு தசை, ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? இதய தசை இலகுல கலைப்படையாது, வன்கூட்டு தசை இலகுல கலை. இதய தசை மிக வேகமாக கலைப்படையும், இதய தசை வேகமாக கலைப்படையும். உண்டு. இன்னொன்று, இதய தசையிலையும் கிளை கொண்டது, வன்கூட்டு தசையிலையும் கிளை. இதய தசை கிளை கொண்டது, வன்கூட்டு தசை கிளையற்றது. ஓகே. இதய தசை இதயத்தில் மாத்திரம் இருக்கும், வன்கூட்டு தசை உடல் என்புகள், அதாவது வன்கூடின் மீதாக அமைந்திருக்கும். நிறைய சொல்லலாம். இதய தசை தனிக்கரு, வன்கூட்டு தசை பல்கரு, ரெண்டுக்கும் வரிகள் காணப்படும். சரியா சொல்லுங்க. இதய தசை இச்சை இன்றியது, வன்கூட்டு தசை இச்சை வழியானது. இச்சை இன்றியது, வன்கூட்டு தசை இச்சை வழி இயங்கும். வெரி குட். அடுத்து கடைசி, பின்வரும் படங்களில் காட்டப்பட்டுள்ள விலங்கு இலையங்களை பெயரிடுக. ஒன்னாவது என்னவா இருக்கும் பாருங்க. நோம்பலா
விலங்கிலயம். இரண்டாவது என்ன? நரம்பிலயம். நரம்பிலயம். நரம்பு களம். ஓ, நரம்பு களம். நரம்பு களம். மூன்று என்ன? புன்வெற்றிடம். வன்கூட்டு தசை. மூன்றாவது வன்கூட்டு தசையா? வன்கூட்டு தசை இலயம். கிளைச்சிருக்கு. sir. கிளை இருக்கு, கிளைத்திருக்கு. பாருங்க, இப்படி 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 பிரான்ச்சா போகுது பாருங்க. கிளைச்சு போகுது. கிளைக்கிறது இந்த கிளை இருக்குதான். இந்த இப்படி ஒரு தசைக்களம் வருதா, இங்க இடத்துல இப்படி ஒரு பிரான்ச் போகுதா, இங்கிட்டுக்கு போகுதா, இங்கிட்டுக்கு போகுதா, பிரான்ச் ஒன்று இருக்கு தானே இப்படி. ஆக இது இதே தசைக்களம், இதே தசை இலயம், இதே தசை இதயம். படம் பார்க்கணும் கட்டாயம், போட்டோஸ் முக்கியம். இது நரம்பு, இது அடித்தளவின் மீது சீராக கிட்ட அடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் மேலணியிலம். பட் இந்த படம் உங்களுக்கு இந்த மாதிரி தர மாட்டாங்க, பயப்பட தேவையில்லை. பட் இது ரெண்டும் முக்கியம், இது ரெண்டும் கட்டாயம் தேவை. சோ கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு கேட்டா, ஒரு ரிகேப் பண்ணுங்க, அழகா நோட் எடுங்க. சரி, எந்த பாருங்க, உங்களுக்கு மிக சுருக்கமா தான் நான் நோட்ஸ் போட்டு படிப்பிச்சது. நீங்க ஸ்கூலால நோட்ஸ் எழுதுறதால நான் நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணல. சரியா? ஸ்கூலால் நீங்க நோட்ஸ் அழகா ஒரே இரண்டு தடவை செய்யறதுங்கிறது அநியாயம். அது ஒரு சூழ்நிலை. சரியா? சரி, ஒரு 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 வேலை திட்டத்தை இரண்டு தடவை செய்யறதுங்கிறது உண்மையில அது அநியாயம், என்னுடைய பார்வை. சரி, அப்போ நீங்க ஸ்கூல்ல அழகா நீட்டா நோட் எழுதுறதால நானும் உங்களுக்கு நோட் தர இல்லை. அப்படி சப்போஸ் ஸ்கூல்ல நோட் ஒன்று இல்லைண்டா நீங்க சொன்னீங்களா, நான் உங்களுக்கு இதுல போட்டு விடுவேன். இதை வச்சு நீங்க கிரியேட் பண்ணி கொள்ளணும். நீங்க தான் எழுதணும், எடுத்தீங்க பிரயோஜனம் இல்லை. சரியா? நான் ஒரு அனுபவத்துல தான் சொல்றேன். நான் படிப்பிக்க உங்களுக்கு எப்படி படிப்பிச்சோன்னா அதே மாதிரி தான் லைவ்லயும் படிக்கிறது. பிள்ளைகளுக்கு புக்கையும் கொடுத்துருவேன், கேள்வியை கொடுத்துருவேன், நீங்களா எழுதுங்க. எழுத டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஸ் பண்றது. டிஸ்கஸ் பண்ணி முடிக்க கட்டாயம் இயர் 2 வரைக்கும் நினைவு இருக்கும். கடைசி அதுக்கு பிறகு படிப்புக்காக திருப்பி படிப்பாங்க படிக்கவே தெரியல, ஆனா ஞாபகம் இருக்கும். அந்த அளவுக்கு அழகா ஒரு பக்கத்துக்குள்ள வரணும். அநேகமா 2 சேர்த்தா ஒரு ஒன்று டபுள் பேஜ் எடுத்தீங்கன்னா 2 பாகங்கள்ல முடிக்கலாம் சிம்பிளா. ஸோ கொஞ்சம் பாருங்க. நோட்ஸ் தேவைண்டா ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க, நான் போட்டு விடுறேன், பிரச்சனை இல்லை. ஓகே, நான் போட்டு விடுறேன். நான் ஸ்கிரீன்ல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை கொஞ்சம் அழகா எடிட் பண்ணி நான் போட்டு விடுறேன். அண்ட் இதுலயும் கூட இருக்கு, அதிகமா இருக்கு இல்லையா? இப்போ பாருங்க எத்தனை 24 ஸ்லைட். ஓகே, எனிவே இவ்வளவு நேரம் நாங்கள் ஒரு மாதிரியாக கொண்டு வந்துட்டோம் கிளாஸை. இடையில கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ இருந்தது, நான் பார்த்துட்டு தான் எனக்கு விளங்குனது. எனக்கு காட்டுதான் என் நெட்ஒர்க்ல ப்ராப்ளம் இருந்தா. ஓகே, வேற ஏதாவது கேட்கறதா கேளுங்க பிள்ளைகள். முதலாவது யூனிட் சம்பந்தமாக விளையங் ஒரு மாதிரி முடிஞ்சிருக்கு. அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு ஒளி தொகுப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். பாஸ் பேப்பர் புக்ஸ் வச்சிருந்தீங்கடா, கையில பாஸ் பேப்பர் புக், பழைய கடந்த கால வினா புத்தகங்கள் இருந்தா நீங்க படித்த பாடம் சம்பந்தமான வினாக்கள் எல்லாம் செய்து பார்க்கலாம், பிரயோசனமா இருக்கும். படிச்சுட்டு செய்து பார்க்கணும். சரி, சும்மா போய் இருக்கு, எங்க அநேகமான மாணவர்கள் இருக்காங்க அப்படியே திருப்பி ஆன்சரை பார்த்து நோட் பண்றதெல்லாம் இருக்கு. அது யதார்த்தம். நீங்களே நானும் அப்படிதான், விட தெரியாட்டி ஆன்சரை திருப்புறது. அப்படி இல்லை, ஆன்சரை திருப்பி பார்க்கறதுங்கிறது பிரயோசனம் இல்லை, எங்களோட திங்கிங் எல்லாம் போயிடும், நாங்கள் சிந்திக்க மாட்டோம். ஸோ நீங்க செய்து பார்க்கலாம். தெரியாட்டி விடுங்க, விட வராட்டி விடுங்க, எம்டியா விடுங்க. நாங்கள் அடுத்த கிளாஸ்ல வரைக்கும் கேளுங்க. சரி, இதுக்கு விட தெரியல, விளங்கப்படுத்த விளங்கப்படுத்தலாம், ஸ்கூல்ல கேட்கலாம், உங்களோட ஸ்கூல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே, நான் நினைக்கிறேன் அப்போ அவ்வளவுதான். இன்றைக்கு அடுத்த பாடம் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஸ்டார்ட் பண்றது இப்போ ஒரு பாடம் முடிய அப்படி இன்னொரு பாடம் ஜம்ப் பண்றது அவ்வளவு பிரயோசனமா இருக்காது. ஸோ அடுத்த கிளாஸ்ல நாங்கள் புது பாடத்துடன் சந்திப்போம். நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி உங்களோட குரூப்ல போட்டு விடுறேன், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி முடிக்கிறேன் இன்றைக்கு. ஸோ அடுத்த கிளாஸ்ல நாங்கள் சந்திப்போம். ஓகே, குட் நைட், காட் பிளஸ் யூ.
Thank you, sir. Good night. Thank you, sir. Bye. Okay, good night.